நம்முடைய சிவஞான சித்தியார் பரபக்ஷம் என்கின்ற பகுதியில் நாம் சென்ற வகுப்பு வரைக்கும் அதில் முதல் பகுதியாகிய உலகாயதன் மதம். உலகாயதன் என்பவன் நாஸ்திகன் என்று சொல்லப்படுகிறான். கடவுள் மறுப்பாளர்கள், பொருள் முதல்வாதி என்று பெயர். இந்த கொள்கை கொண்டவர்களுக்கு உலகத்துக்கு கடவுள் இல்லை, கண்ம பலன்கள் இல்லை. கொஞ்சம் கிராஸாக இருக்க மாதிரி இருக்கும் கேமரா, கரெக்டு தானே உங்களுக்கு? கண்ம பலன்கள் இல்லை, அப்புறம் பிறவி இல்லை, நல்லது செய்தால் நல்லது நடக்கும், கெட்டது செய்தால் கெட்டது நடக்கும் என்கின்ற அந்த கண்மத்தினுடைய நுகர்ச்சி இல்லை, அப்புறம் உயிர்னு ஒன்று கிடையாது என்ற கொள்கை எல்லாவர்களுக்கு உரியது. அந்த கொள்கையை அவர்கள் உலகாயதன் கொள்கை என்பதாக 32 பாடலில் நம்முடைய அருணசிவாச்சாரியை எடுத்து காட்டியிருந்தார். அவர்களுடைய இன்பம் என்பது உலகத்திலேயே உச்சபட்சமாக அனுபவிக்கக்கூடிய பெண் இன்பம், அந்த இன்பம் தான் அவருடைய இன்பம் என்று அது நோக்கி செல்ல வேண்டும். அதை விடுத்துவிட்டு முக்தி என்பது மறுமையில் கிடைக்கும் என்றும் அதற்காக இந்த உலக வாழ்க்கையை வீணடித்துக் கொண்டு முயற்சி செய்வதும் அது வீணானது என்றும் அவன் சமய வாழ்க்கை வாழ்பவரை பார்த்து கருதுகின்றான். இதுதான் அவனுடைய கொள்கை. இதுக்கு அவனுடைய கொள்கைகளுக்கு மறுதலையாக நம்முடைய அருணசிவாச்சாரியார் உலகாயதன் மறுதலை என்பதிலே ஒவ்வொரு விஷயமாக மறுத்து வந்தார். அதில் அவனுடைய அளவையில் முதல்ல அவன் ஒத்துக்கொள்வது காட்சி பிரமாணம் மட்டும்தான். காட்சி என்பது கண்ணுக்கு நேராக தெரிவது ஒன்று மட்டும்தான். அதனால் காட்சி பிரமாணம் மட்டும்தான் இருக்குது என்பதனாலே அனுமானம் என்பது அவனுக்கு இல்லை என்பதனாலே அனுமானம் என்பது உண்டு என்பதை அவருக்கு முதல்ல நிரூபித்து காண்பித்தார். அதாவது ஒருவன் சிறு பிள்ளையிலேயே தன்னுடைய தாய் தந்தை எழுந்து விட்டான் என்றால் அவன் பெரிதாக வளர்ந்ததற்கு பிறகு எல்லாருக்கும் தாய் தந்தை இருப்பது போல நமக்கும் ஒரு தாய் தந்தை இருப்பார்கள் என்பதை கருதுவான் இல்லையா? அதுதான் கருதல். அதனால் நீ மற்றதை பார்த்து இது இருக்கும் என்று நீ கருதுகிறாள் அல்லவா, அதுதான் கருதல் என்று அவனுக்கு காட்டினார். அப்படியே ஒவ்வொரு விஷயமாக அனுமானம்னா கருதல் அனுமானம்னா என்ன என்பதை காட்டியிருந்தார். அப்புறம் இந்த பூதங்களுடைய சேர்க்கை தான் இந்த உலகம், பருப்பொருள்களுடைய சேர்க்கை தான் அதில் உணர்வு என்பது உண்டாகி அதுதான் உயிர் போல தோன்றுகிறது என்பதற்கு அவன் கொடுத்த உதாரணம் என்னன்னா, வெற்றிலை, பாக்கு, சுண்ணாம்பு இது மூன்றும் சேர்ந்த இடத்தை சிவப்பு என்பது ஒன்று உண்டாவது போல பூதங்களுடைய சேர்க்கை சரிவிகிதத்தில் ஏற்படும் பொழுது அங்கு உணர்வு என்பது ஒன்று உண்டாகிறது. அதற்கேற்பத்தான் உயிர்கள் உலகத்திலே உண்டாகிறது என்பதாக காட்டியிருந்தார். அப்போது நாம் சரி 40 பாட்டு தானே பார்த்துருக்கோம். சரி, அப்படி காட்டியிருந்தார். அதற்கு நம்ம மறுதலையில் சுவாமி என்ன சொல்லியிருந்தாருன்னா, வெற்றிலை, பாக்கு, சுண்ணாம்பு மூணும் சேர்ந்தது ஆனால் சிவப்பாக ஆகிறது உண்மைத்தான். ஆனால் வெற்றிலையும் பாக்கு சுண்ணாம்பு மூன்றையும் சேர்ப்பதற்கு ஒரு பொருள் வேணும், அவர் அறிவுடைய பொருள். ஒரு வாயில் இட்டு மென்றால் தான் அது சிவப்பாகுமே தவிர்த்து வெற்றிலையும் பாக்கு சுண்ணாம்பு சேர்த்து வச்சா சிவப்பாகுமா? ஆகாது. அது மூன்றையுமே என்ன பண்ணணும், ஒருவன் அரைத்து அது கூடவே நம்மளுடைய எச்சில் ஒன்று அதில் கலக்கணும். தாம்பூலம் தரிப்பவர்கள் இல்லையா, உமிழ்நீர் ஒன்று கலந்து அது மிக்ஸ் ஆனால் தான் அதில் என்ன கிடைக்கும், சிவப்பு என்கின்ற தன்மை கிடைக்குமே தவிர்த்து பொதுவாக வெறும் வெத்தலையும் சுண்ணாம்பு சேர்த்து வச்சுட்டா இப்போ கடையிலே நமக்கு ஒன்றா தான் வச்சு விற்கிறாங்க. அப்போ 3 இருக்கிற இடத்துல சிவப்பாக இருக்கணும். இடிச்சா சிவப்பாக இடிச்சாக்க ஓரளவுக்கு இருக்கும், அது மாதிரி மிக்சடு கலராக இருக்கும் பார்க்குறோம் நம்ம. ஆமாம், சலைவா அப்படின்னு சொல்லிட்டு அது நம்முடைய அதில் அமைலேஸ்னு ஒரு விஷயம் உண்டு. நம்ம எச்சிலில் வந்து அமலேஸ்னு ஒரு நொதி உண்டு. அதுதான் நம்முடைய சாப்பாட்டு மூலக்கூறுகளை உடைக்கும். அடியன் 12வது படிக்கும்பொழுது, நன்றி ஐயா, அடியன் 12வது படிக்கும்பொழுது அமலேஸ் டெஸ்ட் அப்படின்னு ஒரு டெஸ்ட்டு விலங்கியல் வச்சுருப்பாங்க. அது உங்களுக்குலாம் இருந்தான்னு தெரியல. அதுக்கு என்ன பண்ணுவோம்னா, வாயில் மெழுகு கொஞ்சம் வாயில் போட்டு நல்லா மெல்லணும். மென்னிட்டு அதில் நிறைய நமக்கு எச்சில் சுரக்கும். அதை சோதனை குழாயில் அந்த எச்சிலை துப்பி அதில் அதுக்குரிய கெமிக்கலை கலந்தோம்னா அது நீல நிறத்தில் மாறும். அது ஒவ்வொருத்தருடைய எச்சிலில் எவ்வளோ அமைலேஸ் இருக்குதோ அதுக்கு வந்து அவ்வளோ அதோடைய கலர் சேஞ்ச் ஆகும். அதுக்கேற்ப அவங்களுடைய பாயிண்ட், அவங்க எச்சிலில் எவ்வளோ அமைலேஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ரெக்கார்டில் பதிவு பண்ணணும். இது ஒரு 2007 நான் 2வது படித்தேன். அப்போ அந்த டெஸ்ட் இருந்துச்சு பாடத்திட்டத்தில். அப்போது அதுபோல் அந்த எச்சிலில் இருக்கக்கூடிய பகுதி சேர்ந்தால் தான் நமக்கு அது மாறுமே தவிர்த்து 3ம் சேர்ந்ததுன்னா அங்கே என்ன ஆகாது, சிவப்பு நிறம் உண்டாகாது. அதனால் சுவாமி சொல்கிறார், அப்போ அது சேர்ப்பதற்கு ஒரு பொருள் இருக்கணும் இல்லையா, அது இல்லாமல் அது நடக்காது என்று சொல்லுகிறார். இப்படியாக அவர்
கண்மம் என்பதற்கு என்ன காரணம் என்பதை அடுத்த பாடலில் சொல்லுகிறார். 41வது பாடல் நாம் பார்க்கக்கூடிய பாடல். கண்மம் இல்லை என்று உலகாயதன் சொன்னான். அதாவது உலகத்தில் உயிர்கள் பல்வேறு யோனி பேதங்களாக அமைந்திருக்கிறது. யானையிலிருந்து பூனை வரைக்கும், யானை முதலாக எறும்பீராக ஊனமில் யோனி ஒருதனை பிழைத்தும்னு மணிவாச பெருமான் சொல்கிறார்கள். இப்படி பல்வேறு விதமான உயிரினங்கள் உலகத்தில் உண்டாவதற்கான காரணம் என்ன என்ற ஒரு கேள்வி. என்ன இல்லை, வேணாம் வேணாம் வேணாம், நல்லா சிலிண்டு தான் இருக்கு. அதனால 41வது பாடல் பார்க்குறோமா? 5 4 1 3 2 ஒன்றதாய் உடலங்களின் பந்திடா உணர்வு இந்திரியங்களும் வண்ணப்பன்மையும் இன்மையாம் புந்தியோடிய வண்ண போக குணங்கள் பூத உணர்ச்சிதான் தந்திடாது இவை வேதம் ஆயிட வந்தவா வினை தந்தவா என்று சொல்கிறார். நம்மகிட்ட கேட்கிறார், இது வேத குணத்தினாலே வந்ததா இல்லை வினை தந்ததா என்று சொல் என்று கேட்கிறார். உலகத்தை பார்க்கும் பொழுது அறிவு வேறுபாடு உடைய உயிர்களை பார்க்கிறோம். 5 4 1 3 2 ஒன்றதாய் உடலங்கள் என்று சொல்றார். 5 அறிவு உயிரினங்கள் இருக்கிறது, 4 அறிவு உயிரினங்கள் இருக்கிறது, 3 அறிவு உயிரினங்கள் இருக்கிறது, 2 அறிவு உயிரினங்கள் இருக்கிறது, ஓரறிவு உயிரினங்கள் இருக்கிறது சொல்லி கொண்டோம். இப்போ நமக்கு 5 புலன்களும் நம்மக்கிட்ட உண்டு. நம்ம 5 அறிவு கூட பகுத்தறிவுன்னு ஒரு 6வது அறிவு இருப்பதாக நாம் சொல்லிக் கொள்கிறோம். இது மனிதர்களுக்குரியதாக. ஆனால் ஏனைய உயிரினங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆடு மாடு முதலியவைகள்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளை போல தான். அது முதுகெலும்பு உயிரினங்கள் தான், முதுகெலும்புடைய உயிரினம், முதுகு நாணிகள்ங்கிற தொகுதியில் தான் இருக்குது. நம்மை போலவே பால் ஊட்டுகிறது, நம்மை போலவே வாழ்கிறது, உணவு உண்டு வாழ்கிறது. அதுக்கும் நெருப்பை தொட்டா சுடும், அதுக்கும் வாசனை அடிக்கும், மோந்து பார்க்குது, பசு மோந்து பார்க்குது பார்க்குறோம். அது தொடு உணர்வு இருக்கிறது, கேட்டல் உணர்வு அதுக்கு இருக்கிறது. அதே மாதிரி ஸ்பீச்சு பேசுகிறான்னு நம்மளை மாதிரி மொழியாக பேசாது, அந்த இனக்குழுக்கு புரிகிறது மாதிரியான பேச்சு அதுகளுக்கு உண்டு. ஒரு பசு இன்னொரு பசு கத்துறதை கேட்டால் அது என்ன எதனால் கற்றுக்கிறது புரிந்து கொள்ளாதா? ஒரு நாய் குறைக்கிறதுலையே நாய் குறைப்பதை வைத்து ஏன் குறைக்கிறதுங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளலாம். அது ஆட்களை பழகினவர் வந்து பார்த்தா எப்படி குலைக்கும், பழகாதவர் வந்தால் பார்த்தா எப்படி குலைக்கும், கண்ணுக்கு தெரியாத அருவுருவ பொருட்களை பார்த்தோன்னா அது எப்படி குலைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது இல்லையா? அதனால் தூரத்தில் ஒரு நாய் குலைச்சதுன்னா அதை இங்கே இருக்கக்கூடிய நாய் கேட்டுட்டு இதுவும் குலைக்கும். அதே அந்த நாய் ஒரு அறிமுகமான ஆளை பார்த்து ஒரு நாய் குலைச்சதுன்னா சந்தோஷத்தில் குலைச்சா இந்த நாய் குலைக்காது. இதை நாம் பார்க்குறோம். ஏன்னா எங்கேயோ எதிர்ப்புக்குரிய ஒரு விஷயம் நடக்கிறது என்பதை தெரிந்து கொண்ட நாய் இங்கிருந்து குலைக்கிறது பார்க்குறோம். அப்போ அவற்றுக்குள்ளே என்ன இருக்குது? இப்போ அந்த பேச்சு, அந்த வாக்கு என்பதான கம்யூனிகேஷன் அதுக்குள்ளே இருக்குது. நமக்கு தான் புரியல தவிர்த்து நம்ம பேசுகிறது அதுக்கு புரியாது இல்லை. அதே மாதிரி அது பேச நமக்கு புரியாது என்ற அளவில் நம்ம எப்படியாக 5 புலன்களுக்குரிய அறிவுகளும் இந்த விலங்குகளுக்கு இருக்குது. அதே ஒன்று குறைஞ்ச அடுத்த புலனை பார்க்குறோம். 3 அறிவு 4 அறிவு மட்டும் இருக்கிறது, 3 அறிவு மட்டும் இருக்கிறது, 2 அறிவு மட்டும் இருக்கிறது, ஓரறிவு மட்டும் இருக்கிறது. இப்படியே வரும்பொழுது தாவரங்கள்லாம் ஓரறிவு உடைய உயிரினங்கள்னு பார்க்குறோம். அவற்றுக்கு தொடு உணர்ச்சி மட்டும்தான் உண்டு. மற்றபடி கேட்டல், அப்புறம் பேசுதல், பார்த்தல் இதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் தாவரங்களுக்குரிய விஷயங்கள். அடுத்தது 2வதாக இருக்கக்கூடிய தாவரத்துக்கு அடுத்தது தொடு உணர்ச்சி இருக்கும், இந்த பார்க்கறது இதெல்லாம் இருக்கும். இந்த புழு மாதிரியான உயிரினங்கள்லாம் பார்த்திங்கன்னா கீடம், நத்தம் எல்லாம் பார்த்திங்கன்னா தொட்டால் அதுக்கு தெரியும், பார்த்து போகும், அவ்வளோதான். மற்றபடி அதுக்கு வேறு ஒன்றும் உணர்வு இருக்குது. அதுக்கு தொட்டு பார்த்து அதுக்கு தான் உணர்கொம்புன்னு வச்சுருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்வை இருக்குது. அப்புறம் கேட்டல் திறன் பார்க்குறோம். இப்போ பாம்புக்கே கேட்டல் திறன் கிடையாது. பாம்பு பார்க்கும், ஆனால் அதனால் செவி கிடையாது அதுக்கு. ஆமாம், அது நாக்கினாலே அது உணர்ந்து கொள்ளும், என்னென்ன இருக்குங்கிறத பார்த்துக்கொள்ளும். இப்படியாக அது அறிவுன்னா ஒரு அறிவு, 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவுங்கிறது இந்த 5 புலன்களுடைய சமாச்சாரம் தான். இந்த 5 புலன்களையும் முழுமையாக கொண்டிருக்கக்கூடியதாக இருப்பது மனிதன். அதோடு கூட 6வது ஒரு புலன் இருப்பதாக நாம் பகுத்தறிவு ஒன்று வைத்துக் கொள்கிறோம். விளங்க புரியுதுங்களா? சரி. அப்போது 5 4 1 3 2 ஒன்றதாய் உடலங்களின் வந்திடா உணர்வு இந்திரியங்களும் வண்ணப்பன்மையும் என்மையாம் புந்தியோடிய வண்ண போக குணங்கள் பூத உணர்ச்சி தான் தந்திடாது. இப்போது ஒவ்வொரு உயிரினங்களும் அதற்கு இருக்கக்கூடிய அறிவை பொறுத்து என்ன பண்ணோம்? கம்யூனிகேட் பண்ணுகிறது. கம்யூனிகேட் என்பது எதை பொறுத்து நடக்கும்? நமக்கு கம்யூனிகேஷன்னா என்ன இருக்கணும்? கண்டிப்பாக சொல்கிறது அப்படின்னா என்ன இருக்காங்க? லாங்குவேஜ்னா என்ன இருக்கணும்? கண்டிப்பாக ஒரு முக்கியமான வார்த்தை இருக்கணுமே. அதில் கேள்வி புரியலையா? அதான் கம்யூனிகேஷன் சொன்னால் அதுக்கு என்ன அடிப்படை?
கம்யூனிகேட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பேசுறதுன்னு சொல்கிறீங்க. பேசணுன்னா அடிப்படை என்ன இருக்கணுங்க? கருவி. வேற அடிப்படையில் வாக்கு என்பது அங்கே செயல்பட வேண்டும் இல்லையா? 4 வகை வாக்கு அதில் இருக்குது இல்லையா? வாக்கு என்று வந்துவிட்டாலே அது எதை பொறுத்து இருக்கும்? அது மாயாகாரியமான பொருள். மாயாகாரியமான விஷயம்னா நமக்கு முதல்ல வாக்குகள் எப்படி வரும்? அது எது சம்பந்தமானது? வாக்குங்கிறது சொற்பிரபஞ்சம் சம்பந்தப்பட்டது என்று பார்க்கிறோம். அப்போ சொற்பிரபஞ்சம் மாயாகாரியம் வந்துட்டாலும் நம்ம அத்துவாக்கள் 6 அத்துவாக்களில் 3 அத்துவாக்கள் நமக்கு சொற்பிரபஞ்சம் சம்மந்தப்பட்டது, 3 அத்துவாக்கள் நமக்கு பொருள் பிரபஞ்சம் சம்மந்தப்பட்டதுன்னு பார்க்கிறோம். 6 அத்துவாக்கள் என்னென்ன? கீழே இருந்து மேலேருந்து வரணும். மந்திராத்வா, பதாத்வா, வண்ணாத்வா, இது 3மே நமக்கு சொற்பிரபஞ்சம் சம்மந்தப்பட்டது. அப்புறம் கலை, புவனம், தத்துவம், இது 3 நமக்கு சொற்பிரபஞ்சம் சம்மந்தப்பட்டது, பொருள் பிரபஞ்சம் சம்மந்தப்பட்டது. சரிதானே? அப்போ இந்த மந்திரம், பதம், வண்ணம் இது 3மே வாக்குகள். இப்போ மாடு பேசுது, ஆடு தன்னுடைய இன்னொரு ஆட்டுக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுது, ஒரு கோழி இன்னொரு கோழிக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுதுன்னா அதற்குள்ளேயும் வாக்கு இருக்கா இல்லையா? அப்போ வாக்கு இருக்கு. நாம் தூள வைகரியாக பேசுகின்றோம், அதுவும் தூள வைகரியாக பேசுகிறது. ஆனால் அதற்குள்ள நினைப்புன்னு ஒன்று இருக்குது. நினைப்புக்கு எழுத்து வடிவங்கள் நாம் கொடுத்து வச்சுருக்கிறோம், ஆனால் அதுக்கு தெரியாது எழுத்து ஒன்று இருக்கிறது. ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த உயிர்க்குள்ளே என்ன இருக்குது? இப்போ நிச்சயமாக வாக்கு என்பது செயல்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. அதற்கேற்பத்தான் அதனுடைய அறிவு என்னாகும்? வெளிப்படுவதுமாக இயங்குவதுமாக இருக்கிறது. இப்படியான பேதங்கள், ஒவ்வொரு உயிரிடத்திற்குரிய பேதங்கள் பூதங்களே தருமா அப்படின்னு கேள்வி கேட்கிறார். நீ பூதத்தோடைய சேர்க்கையினாலே உயிரினம் உண்டானதுங்கிறதே இங்கே டஃப்பான கேள்வி. இன்னும் நுணுக்கமாக சாமி கேள்வி கேட்கிறார். உள்ளுக்குள்ளே ஏற்படக்கூடிய வாக்கு பேதங்கள், அதான் சொல்கிறார். இந்திரியங்களும் வண்ணப்பான்மையும் இன்மையாம். வண்ணம்னா எழுத்து, வண்ணம்னா எழுத்து இல்லையா? புந்தியோடைய வண்ண போக குணங்கள் பூத உணர்ச்சி தான் தந்திடாது. புந்தியிலே பொருந்தி இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம். புத்தி சம்பந்தமா இருக்கக்கூடியதாகி அந்த வாக்குகள் எல்லாம் எதோடு சம்பந்தப்படாத? பூதங்களோடு சம்பந்தப்படாத ஒன்று. அதனால இவை பேதம் ஆகிட வந்தவா, பேதம் ஆகிட வந்தவானா ஒவ்வொரு பூதங்களும் உன்னோட ஒன்று சம்பந்தப்பட்டு பேதமாக ஏற்பட்டதுனால இந்த வாக்குகள் உண்டாகுதா, இல்லை வினை தந்ததா என்பதாக சொல் என்று அந்த பாடலுடைய கருத்து. அறிவு பூதம் அது எண்ணில், அவன் சொல்லியிருக்கான் கீழே, அறிவு பூதம் அப்படின்னா அறிவானது பூதம் என்று சொன்னால் என்ன பிரச்சனை அதில் இருக்குங்கிற சொல்கிறான். அறிவு பூதம் அது எண்ணில் வேறு புறத்து அறிந்தமை கண்டிலம் செறிவுதான் உடலத்து எண்ணில் சவம் ஆன போது உடல் தேருமோ குறிக்கொள்ளாது. இந்த பாட்டில் நம்ம பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கேன். 45 வரைக்கும் பார்த்துட்டோம் நம்ம இல்லையா? அதான் நான் கேட்டேன். ஏன்னா ஆண் பெண் சேர்ந்ததுனால நமக்கு எப்படி உண்டாகுங்கிற கேள்வியில் நம்ம அதான் இந்த ஆக்சுவலாக இதில் நம்ம எது வரைக்கும் பார்த்துருக்கோம் அப்படின்னாக்க 45 46 பாட்டு வரைக்கும் நம்ம பார்த்துக்கிறோம் கிட்டத்தட்ட. ஏன்னா இந்த கருத்துல நம்ம சொல்லியாச்சு. முக்கியமாக இதில் இந்த ஆண் பெண்ணுங்கிறதெல்லாம் உண்டாகிறது எதனாலங்கிற கேள்வி எல்லாம் கேட்டு சொல்லிக்கிட்டே இருக்கணும், நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஆனால் நம்ம ஒரு முயற்சி பண்ணக்கூடாது இல்லையா? திருவாரூர் தான் இப்போ பிரச்சனையாக இருக்கு. இப்போ நம்மக்கிட்ட ஒரு பிரச்சனை இல்லை இல்லையா? அதனால அறிவு பூதமது எண்ணில் வேறு புறத்து அறிந்தமை கண்டிலம் செறிவுதான் உடலத்து எண்ணில் சவம் ஆன போது உடல் தேருமோ குறிகொளாது உடல் வாயுவானது கூடிடாமையின் எண்ணில் நீ பிரிதராது உயிர் நிற்க ஞானம் உறக்கம் என் பிறவாததே என்று கேட்கிறார். அது என்ன சொல்லுங்கிறா? உயிர் என்றது ஒன்று கிடையாது அப்படின்ட்டான். ஃபர்ஸ்ட் அறிவு இருக்கு, நமக்கும் தெரிகிறது, அது உணர்வுன்னு சொல்லுகின்றான். அறிவுங்கிறது உணர்வுன்னு சொல்லுகின்றான். அந்த உணர்வு எப்படி ஏற்படுகிறது? ஒரு விகதாச்சாரத்தில் பூதங்கள் சம்பந்தப்படும் பொழுது அதில் அறிவுன்னு ஒன்று உண்டாகிறதுன்ட்டான். இதுதான் அவருடைய கருத்து இல்லையா? இது கேள்வி கேட்கிறார். அப்போது இது இந்த தூண் இருக்கே, இது ஒரு பூத கலவை தானே, இதில் நீர் இல்லையா? இப்போ இல்லை, ஆனால் நீரோடைய விகிதம் இல்லைன்னா அது சேர்ந்துருக்கா? தூண் உண்டாயிருக்குமா? சிமெண்ட்டையும் மணலையும் மட்டும் சேர்த்து வச்சுட்டா தூண் உண்டாகுமா? அதில் என்ன மிக்ஸ் ஆகணும்? தண்ணீர் மிக்ஸ் ஆகணும் இல்லையா? அப்போது எல்லா பூதங்களும் சேர்ந்து தான் இதில் இந்த தூணாக உண்டாயிருக்கு. அதேமாதிரி பூதங்கள் சேர்ந்து அந்த உடம்பு உண்டாயிருக்கு. இதில் மட்டும் அறிவு நிகழ்வு, அதில் ஏன்டா அறிவு நிகழலன்னு கேட்குறாரு. அறிவு நிகழ்வுன்னா பூத சேர்க்கை எல்லாத்துலேயும் தான் அறிவு நிகழணும். சில பகுதியில் பார்த்தா பெரும்பாலான பகுதியில் அறிவு நிகழவே இல்லை.
இந்த மனிதன் என்கின்ற இந்த வகையில் மட்டும் அறிவு நிகழ்வதற்கு காரணம் என்ன என்பதாக கேள்வி கேட்கிறார். அறிவு பூதமது எண்ணில் வேறு புறத்து அறிந்தமை கண்டிலம். வெளியில உள்ள பொருட்களை அறிந்ததை நாம பார்க்கல. செறிவுதான் உடலத்து எண்ணில், அப்போ எங்க இந்த உடம்புல தான் உணர்வு நிகழணும், அதனால அறிவு நிகழ்வதற்குரிய விகிதாச்சாரமாக இந்த உடம்பு தான் இருக்கு என்று நீ சொல்லினாக்க, சவம் ஆன போது உடல் தேருமா? செத்து போனது பிறகு இந்த உடம்பு இருக்கு, அப்ப ஏன் அறிவு நிகழல? அப்ப ஏன் அந்த உடம்பு தானே இருக்கு என்று கேள்வி கேட்கிறான். விளக்கம் புரியுதுங்களா? குறிகொள்ளாது உடல் வாயுவானது கூடிடாமையில், அப்போ முக்கியமான ஒன்று இருக்கணும்ப்பா, அந்த பூதங்கள்ல வாயு என்கின்ற பூதம் ஒன்று இருக்கணும் முக்கியமாக, அது இருந்தால் தான் அது நடக்கும்னார். அதனால அப்போ வாயு இருந்ததுன்னா அறிவு நிகழணும் அப்படின்னு பார்த்தா, தூங்கும்போது பிராணன் ஓடிக்கொண்டு தான் இருக்கிறது, ஆனாலும் என்ன நடக்கல? அறிவு நிகழலை அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை மறுக்கிறார். அதனால இவனுக்கு பேர் என்ன? இந்த பாடல் படி இவனுக்கு ஒரு பேர் வச்சோம் சென்ற வகுப்புல. ரொம்ப நாள் ஆகிட்ட வகுப்பு நடத்தி சுபக்க விஷயங்கள் நடத்தினாலும் நம்ம ஒன்றும் பதில் சொல்ல மாட்டோம். இதில் பரபக்கம் வேற இது பிராணான்மவாதின்னு பேர். பிராணனுக்கு கர்த்தத்துவம் சொன்னதுனால இவனுக்கு பிராணான்மவாதின்னு பேர். அதுக்காக தான் 196வது பாடல் சுபக்கத்தில் போய் நம்ம பார்த்துட்டு வந்தோம். 190வது பட்ட 96வது பக்கத்தில் இருக்கு. அதனால அறிவானது உடலுக்குரிய குணம் அப்படின்னு அவன் சொல்லுகின்றான். அறிவு என்பது பூதங்கள் ஏற்படும் பொழுது, பூதங்கள் சேரும் பொழுது அதற்குன்னு ஒரு குணம்னு சொன்னாங்க. அப்போ உடம்புடைய அளவுக்கு ஏற்ப குணம் இருக்கும், குணத்துக்கு ஏற்ப அறிவு இருக்கணும். அப்படிங்கிறதுனால பெரிய உடம்பு இருந்ததுன்னா நிறைய அறிவு இருக்கு, சின்ன உடம்பு இருந்தால் அறிவு கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லி கேட்கிறார். அறிவு உடற் குணம் எண்ணில் ஆணையது அதியந்தம் எறும்பதாம் உறும் உடற் பெரிதானவற்றில் உதித்திடும் பெரிதாகவே சிறு உடற் செறி ஞானமும் சிறிதாயிடும் பரிணாமமும் பெறும் உடற்சிறிதாவது என் பெரிதாவது என் சில பேசிடே என்று சொல்கிறார். இப்போ அறிவு குணமாக இருந்ததுன்னா அந்த குணம் என்பது போதத்துடைய சேர்க்கை ஏற்படுத்தி தான் ஏற்படும். போதத்துடைய சேர்க்கைக்கு ஏற்ப உடம்பு பெருசாகவும் சின்னதாகவும் இருக்குது விலங்குகளுக்கு, யானை முதலாக எறும்பு இறாகன்னார். அப்போ யானைக்கு நிறைய பூதம் சேர்ந்துருக்குன்னு அர்த்தம், அதனால் பெரிய உடம்பாக இருக்குது, அதனால் அறிவு அதுக்கு நிறையா இருக்குன்னு அர்த்தம். எறும்புக்கு பூதம் சின்னதாக ஏற்பட்டிருக்கு, அதனால் அதுக்கு உடம்பு சின்னதாக இருக்குது, அதனால் அறிவு சின்னதாக இருக்குன்னு அர்த்தமாகுது அப்படின்னு அர்த்தமாகுது. அப்போ யானையை விட எறும்பு அறிவுடையதா, எறும்போட ஆணை அறிவுடையதான் பார்த்தா ரெண்டுமே சரிவிதத்தில் அறிவுடையது தான், வேறு வேறு வகையில். எறும்புக்கு இருக்கிறது யானை கிடையாது, யானைக்கு இருக்கிறது எறும்பு கிடையாது, இப்படிலாம் இருக்குது. சரி, அது இருக்கட்டும், இதுவே முதல்ல தப்பு இந்த கொள்கையை. ரெண்டாவது ஒரு கேள்வி கேட்குறேன், ஏன் ஒன்று பெருசாக ஒன்று சின்னதாக உண்டாகுது, அதற்கு என்ன காரணம்னு கேட்குறேன். உலகத்தில் மனிதன் உண்டாயிருக்கான், யானை உண்டாயிருக்கு, எறும்பு இருக்குது, எல்லாமே பூத கூட்டங்களோட சேர்க்கையில் உணர்வு உண்டாகுதுன்னா எறும்பு துணோடு இருக்க வேண்டிய காரணம் என்ன? மனுஷன் எவ்வளோ பெருசு இருக்க வேண்டிய 6 அடிக்கு இருக்க வேண்டிய காரணம் என்ன? யானை ஒரு 12 அடிக்கு இருக்க வேண்டிய காரணம் என்ன என்று கேள்வி கேட்குறேன். இதுக்கெல்லாம் காரணம் வேணும்ல. பூதங்கள் சேர்ந்தது தான் உயிர் உண்டானது காரணம்னு சொன்னீங்கன்னா, இப்படி பல விகிதமாக யோனிகள் உண்டாவதற்கான காரணம் என்ன என்று சொல்கிறான். இதுக்கு என்ன காரணம்? ஆக்சுவலாக இதுக்கு என்ன வினைக்கழிவுக்கு ஏற்ப சாமி யோனி அப்படி ஏற்படுத்தி கொடுத்துருக்கார், பிறவி அப்படி எடுத்து கொடுத்துருக்காரு, அதை அவனுக்கு சொல்ல தரல, இப்படி கருத்து சொல்கிறான் அவன். அப்போ போதமும் மெலிவாகியும் மலிபூதமானவை கூடலில் பேதமோடு பெருத்து உடர்கள் சிறுத்த பெற்றிடுமை என்றிடில் ஓதுடர் பெரிதானவும் சிறிது ஆகிடா சிறிது ஆனவும் நீதியில் பெரிது ஆகிடா முனம் உள்ள தன்மையின் நீடுமே. அதுக்கு அவங்க சொல்லுகிறான், அது ஏன் அப்படி ஏற்படுகிறதுனா, போதமும் மெலிவாகியும் மலிபூதமானவை கூடலில், இது அந்த பூதங்களுடைய கூடல் தான் இதுக்கு காரணம். அகைனா நம்ம என்ன சொல்லிகிட்டே இருக்கான், பூதங்கள் சேர்வதிலிருந்து தான் உண்டாகிறது எல்லாமே. எறும்புக்கு ஒரு மாதிரியான பூத சேர்க்கை, யானைக்கு ஒரு மாதிரி பூத சேர்க்கை அப்படின்னு சொல்லுகின்றான். அப்போ அப்படி தானே உண்டாகுது. பெருசாக இருக்கும் பொழுது நல்ல மொழி வளர்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒரு யானை, சின்ன பிள்ளையா அந்த யானை பிறந்த உடனே அதுக்கு துதிக்கை எத்தனை தான் இருக்கும், இத்தனை தான் இருக்கும், துதிக்கை முழுசாக வளர்ந்துருக்கு, அதால் எல்லா வேலையும் செய்ய முடியாது. அப்போ நம்மளே பிறக்கும்போது 2.5 கிலோ 2.25 கிலோ இருக்கிறோம். இன்றைக்கி 80லேருந்து 110 கிலோ வரைக்கும் நம்ம வளர்ந்து கொண்டு வருகிறோம். அப்போது இத்தனோண்டு இருந்த ஒரு பூத கூட்டம், பூத சேர்ப்பு பிறகு பெருசாக மாறுவதற்கான காரணம் என்ன? அப்படி வளர்ச்சி மாற்றம் என்பது ஏன் ஏற்படுகிறது? இதை கேட்குறார். பூத செயற்கையாகவே இருந்துட வேண்டியது தானே, அதுக்கான காரணம் என்ன என்பதை அவர் கேட்கிறார். அதனால போதமும் மெலிவாகியும், ஏன்னா உடம்பு ஏன் பெருசாக இருக்குது சின்னதாக இருக்குன்னு கேள்வி கேட்டான் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி பதில் சொன்னதுனால அடுத்த கேள்வி வருகிறது. போதமும் மெலிவாகியும் மலி பூதமானவை கூடலில் வேதமோடு பெருத்து, பூத கூடலில் வேதம் இருக்கிறதுனால பெருத்து உடல்கள் சிறுத்த பெற்றிமை என்றிடில், பூதத்தினுடைய கூடலுக்கு ஏற்ப பெருத்து சின்னதாகவும் இருக்கிறதுன்னா ஓதுடர் பெரிதானவும் சிறிதாயிடா, அவள் பெருசாக இருக்கிற உடம்பு சின்னதாக ஆகக்கூடாது, சின்னதாக இருக்கிற உடம்பு பெருசாகக்கூடாது, அது மாற்றம் இருக்கவே கூடாதுன்னு. இது ரெண்டும் எதனால் உண்டாகுது? வினையினால தான் உண்டாகிறது.
ஒருத்தன் உடம்பு பெரியவனாக இருக்கிறது ஒருத்தன் இருக்கான் ஃபேட் அப்படிங்கிற, இன்றைக்கி அது பெரிய ஒபிசிட்டி அப்படிங்கிறது பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது உலகத்தில். காரணம் என்ன? வினைக்கழிவு தான். நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்டாங்க, சரியான வாழ்க்கை முறை இல்லை, அது இது இல்லை. ஆனால் எல்லாத்துக்கும் காரணம் என்ன? அடிப்படையில் அவங்களுடைய கண்மா தான். இது அனுபவிக்கணும் கண்மா இருக்குது, அவ்வளோதான். ஒருத்தர் நல்லா ஒல்லியாக இருக்கலாம், திடீர்னு பெருசாகிடுறான். ஒருத்தவங்க பெருசாக இருக்கலாம், திடீர்னு ஒல்லியாகிடுறான். இதுக்கெல்லாம் காரணம் என்னப்பா என்று கேட்கிறார். அப்போது இது நீ சொன்ன பூத சேர்க்கை அப்படி உண்டாயிடுச்சு அப்படின்னா அது என்றைக்கும் என்ன பண்ணக்கூடாது? மாறக்கூடாது, அப்படியே இருக்க வேண்டும் என்று சொல்வார். நாம் மாறுவதற்கு காரணம் சொல்கின்றோம் கண்மோன்னு. ஆனால் அவனுக்கு கண்மங்கிற காரணம் இல்லை என்பதனால அதுக்கு என்ன காரணம்னு கேட்குறார். எப்படியாவது அவனை கண்ம ஒத்து வைக்கலாமான்னு பார்க்குறார். அப்போது இயல்புகான் இவை எண்ணின், இதெல்லாம் இயல்பு. இது மாதிரி பூதங்கள் ஒன்றுக்கு ஒன்று மாறி மாறி சேருவது ஒரு அதோடைய தன்மை அப்படி தான் இருக்குது அப்படின்றான். அவ்வளோ பதில் சொல்ல முடியல. வேரிசை பெண்ணோடு ஆண் இரு தன்மையாம் செயல்கொளா இவர் செய்தி காரணம் ஆக வந்து செனிப்பதேன் இயல்பதாம் உடல் பூத காரியம் ஆவதும் இல்லையாகுமால் மயலதாம் வினையால் ஒருத்தன் வகுத்த தன்மையின் வந்ததேயே. உடம்புகள் ஏன் உண்டாகிறதுங்கிறத பற்றி பேசிக்கிட்டு இருந்தவன் இந்த உடம்பு எல்லாத்துக்கும் இப்படி பூதத்தினால உண்டாது, பூதத்தினால உண்டான, பூதத்தினால ஒன்று சொல்லிகிட்டே இருந்தான். ஒரு திடீர்னு புது கேள்வி கேட்குறாரு. அப்புறம் ஏன்டா ஆண் பெண் சேர்ந்து அது வழியாக குழந்தை பிறகுது அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. இதோட காரணம் என்ன? பூதம் உண்டானதுன்னா முதல்ல உலகம் எப்படி பூதம் தானாக இதெல்லாம் இயல்பாக இருந்ததுன்னா இயல்புகான் இவை எண்ணின் வேரிசை பெண்ணோடு ஆண் இரு தன்மையாம் செயல்கொளா இவர் செய்தி காரணம் ஆக வந்து சனிப்பது என். ஏன் இவர்களுடைய செய்கையினாலே குழந்தைய வந்து பிறக்குதுன்னு கேட்கிறார். அப்போ இவர்களுடைய சேர்க்கையினால தான் குழந்தைங்கிறது ஃபார்ம் ஆகி அதுக்குள்ளே உயிர் இருந்து வெளியில் குழந்தையா வந்து பிறக்குது, அது வளர்ச்சிக்கு உண்டாகிறது. இதுக்கு எல்லாமே கண்மம் தான் காரணம். நம்ம சொல்லுகின்றோம் ஒரு குழந்தை இருக்குங்கிறதுக்கு காரணம் கண்மம், ஒரு குழந்தை இல்லைங்கிறதுக்கு காரணம் கண்மம் தான். ரெண்டுமே கண்மம் தான். அப்போது அதனால் அந்த கண்மத்தை தீர்த்து கொண்டாலே நம்ம குழந்தைக்கு ஒரு நல்ல குழந்தையை பெறலாம். அது தெரியாமல் இன்றைக்கு எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டுருக்குறாங்க. குழந்தை முதல்ல உண்டாவது காரணம் இன்றைய காலகட்டத்தில் தாமதமான திருமணம் தான். 20 வயசில் 25 வயசுக்குள்ளே நடக்க வேண்டிய ஒரு காரியத்தை 35 வயசில் நடத்தினா எப்படி சார் குழந்தை பிறக்கும்? அவங்க வயிற்றுக்குள்ளே இருக்கிற அந்த ஃபெர்டிலிட்டி அதுவே அங்கே தன்மையை போய்விடும், மலட்டுத்தன்மை உண்டாகிவிடும். அதற்குரிய பருவத்தில் அது நடந்தால் தான் நடக்கும். அது ஒரு விஷயம். ரெண்டாவது கண்மம். ஏன்னா நேற்று தான் நாங்கள் கடப்பநாயனார் புராணம் பார்த்தோம். முதல்வர் பேரே இவருக்கு இனி அரிது அப்படின்ட்டாங்க. குழந்தையா கிடையாது என்னாச்சு? எல்லா டாக்டரும் சொல்லியாச்சு. எல்லா டாக்டரும் சொல்லிட்டாங்க, ஸ்பெஷலிஸ்ட்லாம் பார்த்து சொல்லிட்டாங்க. கருத்தரிப்பு மையத்துக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டாங்க. ஆமாம், பத்தம்பி நாட்டில். உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை அணுகுங்கள் இந்த கருத்தரிப்பு மையம் இன்னும் விளம்பரம் பண்ணுறான் அப்போ டிவியில். உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை அப்படின்னா என்னங்க எப்படி ஒரு விளம்பரம் அப்படிங்கிற மாதிரி ஆகுது நிலைமை. அப்போ குழந்தை வேணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு இதே மாதிரி இன்னொரு வயதான தம்பதி இருக்கிறாங்க. அச்சுதா கலப்பாளர் நெகண்ட தேவநாயனாருடைய தந்தைக்கும் குழந்தைல ரொம்ப காலமாக. அப்போ அவங்களுடைய நம்முடைய அருணதி பெருமான் இந்த நூலை செஞ்சு கொடுத்தவர் தான் குருநாதர். அவங்கள்ட்ட சென்று கேட்கிறார்கள். அவர் ஞானசம்பந்தருடைய நூலை எடுத்து சாத்தி பார்த்தார். ஞானசம்பந்தத்தை கேள்வி கேட்குறாங்க, குழந்தை இல்லைன்னா என்ன செய்யலாம் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க இல்லையா? இதான் அர்த்தம். அதுக்கு ஞானசம்பந்த பெருமான் என்ன சொல்கிறார்? பேயடையா பிரிவைது பிள்ளையினோடு உள்ள வரம்பெறுவர் ஆயின வரம்பெறுவர் ஐயரவை எல்லாம் ஒன்றும் வேகடையதல் வெங்காட்டு முக்கலனில் தோயடையா அவர் தம்மை தோயாவாம் தீவினையே என்று காட்டுகிறார். ஞானசம்பந்தர் என்ன சொல்றார்? சிவபெருமானை கும்பிடுங்கப்பாங்கிறார். இதே கேள்விக்கு சேக்கரார் சாமி வேற சொல்லிட்டு சொல்றார். சிவனேசர் அவர் குழந்தை இல்லை, ரொம்ப காலமா இல்லை. அப்போ சிவனேசர் எப்படி சார் குழந்தை உண்டாச்சு? அதாவது நம்ம அங்கம் பூம்பாவாய் அந்த அம்மையார் எப்படி பிறக்கிறாங்க என்பதற்கு அவர் என்ன செய்தார்னா அடியார்களுக்கு விதிப்படி பூஜை செய்தார். அதனால அவர் குழந்தை பிறந்துட்டார் சேக்கரார். ஞானசம்பந்தர்கிட்ட கேட்டா ஞானசம்பந்தமான சிவபெருமானை கூப்பிடுங்க குழந்தை பிறக்கொண்டார். சேக்கரார் சாமி என்ன சொல்றாங்க? நீங்க அறநடியார்களுக்கு விதிப்படி பூஜை செய்யணும், செய்தீர்களானால் உங்களுக்கு குழந்தை பிறக்கும், கண்டிப்பாக பிறக்கும் 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 என்று அடித்து சொல்கிறார். இதான் சேக்கரார் சாமியோட வழிபாடு. விதிப்படி பூஜை செய்யறதுல என்ன? அவங்களுக்கு உணவு கொடுக்கறது தான், வேற ஒன்றும் இல்லை. மாகேஸ்வர பூஜை செய்தா அப்போ குழந்தை பெற்றுக்கிறதுக்கு என்ன வழி? மாகேஸ்வர பூஜை, அடியார வழிபாடு. அதுதான் பெரிய புராணம் காட்டுகிறது. நாம் அதையெல்லாம் விட்டு எல்லாத்துக்கும் காரணம் கண்மம் என்பது தெரியாமல் வழிபாட்டில் நிற்காமல் நாம் போய் வெறும் வருத்துவத்தை மட்டும் பார்த்து கொண்டே இருந்தா. இப்போ நம்முடைய தருமையாதனத்திலேயே முத்துக்குமார தேசிக ஆனந்தமந்த வர்மாச்சார சுவாமிகள் அப்படிங்கிற மகா சன்னிதானம்
முத்துக்குமார பரிகலம் சேடம் அப்படின்னு அவங்க பரிகலம் சேடம் கொடுத்து குழந்தை பிறந்தது நமக்கு வரலாறு இருக்குது. நம்முடைய 27வது குருமகாசனிலான நம்முடைய அன்பர் ஒருவருக்கு இது மாதிரி பரிகல சேடம் கொடுத்து நமக்கு அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறது நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ கண்மம் நீக்கத்தினால தான் நமக்கு வாழ்வில் நல்லது நடக்குமே தவிர்த்து கண்மம் இன்றி ஒன்றுமே நமக்கு கண்மம் இல்லாத எதுவுமே கிடையாது. பேரிழவு இன்பமோட பிணிமுப்பு சாக்காடு உன் ஆறும் கருவுட்பட்டது என்று சொல்கிறார். எல்லாமே ஏற்கனவே விதிக்கப்பட்டது தான். நல் சாதி ஆயுள் போகம் என்று இதெல்லாமே நமக்கு கண்மத்தினால தான் சாமி கொடுக்கிறார். அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கேற்ப தான் நமக்கு தாய் தந்தை உண்டாகிறார்கள். அப்படி இயல்பதாம் உடல் பூத காரியம் ஆவதும் இல்லையாகுமால் மயலதாம் வினையால் ஒருத்தன் வகுத்த தன்மையின் வந்ததே என்று சொல்கிறார் பாருங்க. அதனால நமக்கு ஏன் தாய் தந்தைக்கு ஏற்ப நம்ம வந்து பிறக்கிறோம் என்றால் அது ஒருவன் வகுத்ததுன்னார். அந்த ஒருவன் யாரு? சிவபெருமான். அவர் வினைக்கேற்ப நம்மை வகுத்ததுனால நம்ம வந்து அந்த தாய்க்கு தந்தைக்கு குழந்தையாக பிறக்கிறோமே தவிர்த்து இது பூத கூட்டங்களினால உண்டாகவில்லை. இவன் கருத்துப்படி தானாகவே ஒரு பூதத்திலிருந்து ஃபுல்லாக உண்டாயிடணும் இல்லையா? தானாகவே ஒரு குழந்தை உண்டாகி வளரணும். அது ஒரு தாய் தகப்பன் வழியாக தாய்க்குள்ள புகுந்து தாயிலிருந்து உலகத்துக்கு வந்து அது தாய் வளர்த்து சிந்தை உருக முளை உருகும் தீஞ்சு வைப்பாள்லாம் பார்க்குறோம்ல. நேசம் வைத்து நெறி போற்றி என்று போற்றி பக்கத்தில் பார்க்கிறோம். அப்படியெல்லாம் சாமி வைத்து தான் இந்த உலகத்தை நடத்தி கொண்டிருக்கிறாரே தவிர்த்து இவங்க சொல்வது போல பூத கூட்டங்கள் சேர்ந்து தானாகவே உயிர் உண்டாயிடுச்சுனாக்க அதுக்கு ஒரு கட்டுப்பாடே இல்லாமல் போய்விடும். தானாகவே உண்டாகி கொண்டிருக்க வேண்டியதான். அதனால் அப்போ காரணம் அவையென்றது என்னை கடாதி போல் நிகழ் காரியம் நேரணைந்து சமைந்து நின்னிடம் என்பது அது நேர்கிலோ போரணைந்திடம் ஒன்றடு ஒன்று பொருந்தமாயின் வருந்தியும் நீரணைந்து ஒரு தீயின் நின்றது கண்டதாய் நிகழ்த்திடே என்று சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அவங்க தான் காரணம் என்று சொல்வதற்கான காரணம் என்ன? தாய் தந்தை காரணம்னா அவங்களே இப்போ உங்க கருத்துப்படி அடுத்த கேள்வி கேட்பான். தாய் தந்தை தான் காரணம்னா ஏற்கனவே சொல்லியாச்சு, கடவுள் காரணத்தினால தான் இவர்கள் செய்கிறார். இன்னொரு புது கருத்து சொல்கிறார். காரணம் என்ற அவையென்றது என்னை கடாதி போல் நிகழ் காரியம் மண்ணில் எப்படி கடம் முதலானவை தோன்றுகின்றதோ அதுபோல நேரணைந்து சமைந்திடு நின்றிடும் என்பது அது நேர்கில. நீ சொல்லுகிறாயே மண்ணில் தானாகவே குடம் உண்டாயிடும், தானாகவே ஒரு டம்ளர் வந்துடும், தானாகவே தட்டு வந்துடும் மண்ணில் இருந்து. அது குயவர் செஞ்சால் தானே வரும். தானாகவே ஒரு மண்ணை சேர்த்தா அது பானையாக மாறுமா? மாறாது. அது மண்ணை குழைச்சி சக்கரத்தில் வச்சு சுற்றி குயவர் செஞ்சால் தான் வரும். அப்படி வரதை ஒத்துக்க முடியாது. போரணைந்திடம் ஒன்றோடு ஒன்று பொருந்துமாயின் வருந்தியும் நீரணைந்தது ஒரு தீயின் நின்றது கண்டதாய் நிகழ்ந்தேன்னு. எப்படி நீரும் நெருப்பும் சம்பந்தப்பட்டு ஒரு பொருளாக வெந்நீர் போல தோன்றுகிறதோ அதுபோல இறைவனுடைய சங்கல்பம் இறைவனுடைய செய்கை எல்லாவற்றிலும் கலந்திருக்கிறது. அதற்கேற்ப போரணைந்திடம் ஒன்றோடு ஒன்று பொருந்துமாயின் வருந்தியும் நீரணைந்து ஒரு தீ நின்றது கண்டதாகி நிகழ்த்திட என்று அதில் இது என்ன சொல்லுகிறாருன்னா, ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தப்பட்டு பொருள் புது பொருள் உண்டாக்குதுன்னா அங்கே என்ன நடக்கும்? மோதல் தான் நடக்குமே தவிர்த்து அதனால ஒரு புது பொருள் உண்டாகாது. முதல்ல கிளாஷ் தான் ஏற்படும் அப்படின்னு சொல்லுகிறார். போர் அணைந்திடும் ஒன்றோட ஒன்று பொருந்துமாயின் ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தப்பட்டதுன்னா என்ன ஆகும்? புது ஒரு பிரச்சனை தான் உண்டாகும். இப்போ கெமிக்கல்ஸ்லாம் ஒன்றோட ஒன்று ஜாயிண்ட் ஆனால் என்ன ஆகுது? நமக்கு நல்லதாக இருந்தால் நல்லது நடக்கும். அங்கே ஃபோன் அடிக்குது, என் ஃபோன்லேயும் ஆகுது. அதனால் அப்படி போர் அணைந்து ஒன்றோடு ஒன்று பொருந்தமாயின் வருந்தியும் நீரணைந்து ஒரு தீயின் என்றது கண்டதாய் நிகழ்த்திடே. நீ சொல்றது மாதிரி சம்மந்தப்பட்டதெல்லாம் சம்மந்தமில்லாத ஒரு பூதம் இரண்டு சம்மந்தப்பட்டு ஒரு புது பொருளை உண்டாக்கும் என்பதை எனக்கு காட்டினார். இது நம்ம சொல்கிறோம் எரியுறு நீர் போலங்கிறது நம்மளே சாமி உதாரணம் காட்டுகிறோம். ஆனால் இது நிகழாதது போல சாமி கேட்கிறார். நீரும் நெருப்பும் சம்மந்தப்பட்டு புது பொருளை உண்டாக்குகிறது என்பதை எனக்கு காட்டு. ஏன்னா ரெண்டுமே வெவ்வேறு பூதங்கள் இல்லையா? ரெண்டு பூதங்களும் உண்டாகி ஒரு பொருளை உண்டாக்குறது என்பதை காட்டு என்பதாக காட்டுகிறார். இப்போ உடம்புக்கு காரணம் என்பது பூதம் மேவு புணர்ச்சியே என்பதாக அடுத்த பாடல் போகிறது. பூதம் மேவு இதுல இருந்தால் நம்ம இன்னைக்கு பார்க்கணும். ஆக்சுவலாக 46 பாட்டு வரைக்கும் சென்ற வகுப்பில் பார்த்தாச்சு. நீங்கள் பார்க்கக்கூடிய பாட்டு இந்த 47வது பாட்டு தான். அதனால் அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்கு நம்ம ஏற்கனவே பார்த்த பாட்டு வகுப்பே சொல்லிட்டு இருந்தால் புது பாடல்களுக்கு என்னைக்கு மூவ் ஆகிறது? அதனால் பூதம் மேவு புணர்ச்சியே புரிகாய காரணம் ஆகுமேல் காதல் ஆணொடு பெண்ணும் மேவு புணர்ச்சி காரணம் ஆவதென் ஆதியே உலகத்தில் ஆணோடு பெண்ணுமாய் அணைகாரியம் நாதன் நாயகியோடு கூடின எந்த காரணம் என்பரே என்று சொல்லுகிறார். இப்போ நம்ம சாமி சொல்கிறார், சாமி உலகத்தில் உயிரெல்லாம் போகப்பட்டால் தான் சுவாமி போகத்தில் இருந்தால் தான் நமக்கு போகம் கிடைக்கும் என்பதை உணர்த்துகிறார். சுவாமி தான் உயிர்களுக்கு உயிராக இருக்கிறார் எல்லாவற்றிலும். தாவில் சராசரங்கள் எல்லாம் தத்தம் துணையோடும் பொழிய கண்டார்னு சேக்கரார் சாமி காட்டுகிறார்கள். அப்பர் சுவாமி கைலாயம் பார்க்கும்பொழுது
உலகத்தில் உள்ள எல்லா ஆண்களுக்குள்ளும் சுவாமி இருக்கிறார், எல்லா பெண்களுக்குள்ளேயும் அம்பாள் இருக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து தான் கைலாயம். உலகம் எங்கு கைலாயமாக அப்படி தான் திகழ்கிறது. உயிரினங்கள் எல்லாவற்றிலும் கூட சுவாமி அம்பாள் இருக்கிறாங்க. அதை பார்க்குறோம். கோழி படையிடும் கூடி குளிந்து வருவன கண்டோம், அதனால் வண்ணப்பகண்டிலோடு வைகி வருவன கண்டோம்லாம் பாடுகிறார் அப்பர் சுவாமி. இடிகுரல் அன்னதோர் ஏனம் எசிந்து வருவன கண்டோம்னு எல்லா உயிரினங்களிடத்துமே ஆணும் பெண்ணுமாக சுவாமி இருக்கிறார். சுவாமி யோகத்தில் அமர்ந்த உடனே காமதேவன் கூட ரதியோடு சேர முடியலங்கிறது கந்தபுராணம் காட்டுகிறது. மன்மதனே ரதியோடு சேர முடியல. அவன் மன்மதன் எப்படி உலகத்து உயிரினங்களுக்கு போகத்தை ஏற்படுத்துவான்? அவனுக்கே போக வேணும்னா சாமி தான் இப்போ உதவி பண்ணி ஆகணும். அதனால் சாமி போய் யோகத்தில் உட்காந்துட்டார். கனகாதி முனிவர்களுக்கு உபதேசம் வந்து கொண்டிருக்கிறார். அப்போது உலகத்தில் உள்ள உயிர்கள்லாம் போகப்படணும்னா சாமி அம்பாளோடு சேர வேண்டும். இதுதான் திருவாசகத்தில் சொல்கிறார். பெண்பால் உகந்திலனில் பேதாய் இருநிலத்தோர் வெண்பால் யோக எய்தி வீடு வருகான் சாழலோன்னார். இப்போ பூதம்மேவு புணர்ச்சியே புரிகாய காரணம் ஆகுமேல் காதல் ஆணுட பெண்ணும் மேவு புணர்ச்சி காரணம் ஆவதென். ஏன் அது நடக்குது? பூதமேவு புணர்ச்சி, உயிருக்கு ஒரு பூதங்களும் ஒன்றுக்கொன்று சேர்ந்து தான் உடம்பு உண்டாகுதுன்னா அதில் ஆணும் பெண்ணும் சேர்வதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஆதிய உலகத்தில் ஆணுட பெண்ணுமாய் அனைகாரியம் நாதன் நாயகியோடு கூடி நயந்த காரணம் என்பறேன். சுவாமி அம்பாள் சேர்ந்து உலகத்தில் போகப்படுத்துவதனாலே உயிர்களும் இப்படி ஒன்றுக்கொன்று சேர்ந்து போகத்தை உண்டு பண்ணுகிறது என்று காட்டுகிறார். இந்த படியர்னே தெரிஞ்ச விஷயம் தான் அதெல்லாம் நமக்கு. அடுத்தது இவர் வினை அப்படிங்கிற விஷயத்துக்கு என்ன காரணம் சொன்னார்னா, 21வது பாட்டு உலகாயுதம் கொள்கையில் 21வது பாட்டு, அதாவது இன்போடு துன்பம் எல்லாம்ங்கிற ஒரு பாட்டு இருக்கு பாருங்க. இன்போடு துன்பம் எல்லாம். ஏன் உலகத்தில் இன்பமும் துன்பமுமான அந்த அனுபவங்கள் நிகழ்கிறது என்று கேட்கும் பொழுது அதற்கு நாம் என்ன காரணம் சொல்லுவோம்? கண்மம்னு சொல்லுவோம். அவன் கண்மத்தை ஒத்துக்கொள்ளவில்லை. அது உயிர்களுடைய பொருட்கள் ஒன்றுக்கொன்று சேர்வதனால ஏற்படக்கூடிய இயல்பு தான். அதுக்கு என்ன சொன்னான் அவன்? நீரானது சந்தனத்தோடு சேரும் பொழுது ஒரு மாதிரியாகவும் நெருப்போடு சேரும் பொழுது ஒரு மாதிரியாகவும் ஆகிறது அல்லவா? அது பொருட்களுடைய சேர்க்கையினாலே. இப்போ நெருப்போட தண்ணி சேர்ந்ததுன்னா துன்பம், சந்தனத்தோட தண்ணி சேர்ந்ததுன்னா இன்பமாக இருக்குது. நமக்கு பொருளுடைய சேர்க்கையில் தான் நமக்கு இன்ப துன்பம் உண்டாகிறத தவிர்த்து உள்ளபடியே கண்மம் இல்லை என்பதை விதாவதனம் சொன்னான். விளக்கம் போடுறீங்களா? நண்புணல் சந்தனாதி நடுகவும் அணுக உண்ணா மின்பொலி அழலினோடு மேகுவ நன்மை தீமை என் செய்தது இயம்பிடாய் இவையெல்லாம் இயல்பதாமேங்கிறது அவனுடைய கருத்து, உலகாயுதல் கொள்கை. இந்த பாடலுக்கு தான் இப்போ நான் பார்க்கக்கூடிய பாடல் வந்து மறுப்பு பாடல். கந்தம் வெம்மை கலந்திடும் புனல் கண்மம் என் செய்தது என்றனை சந்தனம் தழல் சார நீர் இரு தன்மையுற்றிடுமாறு அதுவோர் கந்த கண்மம் 2 அணைந்து தரும் சுகத்தொடு துக்கமும் சிந்தியா எழு சீவன் உற்றிடும் வேறு உடற்கு இலை தேரிட என்று சொல்கிறார். கிட்டத்தட்ட இந்த ஒரு பொருள் 2 தன்மையோடு சம்பந்தப்படுங்கிற அந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஏற்றுக்கொண்டு இவர் அவருடைய கருத்தை மறுக்கிறார். ஏன்னா தண்ணீரானது இதோடு சம்பந்தப்படும் போது சந்தனத்தோட சம்பந்தம் வாசனையாகவும் நெருப்போடு சம்பந்தப்படும் வெந்நீராக ஆகிறது உண்மைதான். அதுபோல் உயிருக்கும் 2 வகை கண்மம் இருக்குது, அதை ஒத்துக்கிறோம். ஆனால் அது ஏன் உண்டாகிறதுங்கிற சொல்லுகிறான் பாருன்னு சொல்லுகிறார். கந்தம்னா வாசனை. கந்தம் மல்கு கமல் பொன் சடையாரேன்னார். அப்போ கந்தம் வெம்மை கலந்திடும் புனல் கண்மம் என் செய்து என்றன. இது கேள்வி, அவன் சேர்த்ததுக்கு கேள்வி. சந்தானம் தழல் சார நீர் இரு தன்மையுற்றிடுமாறு அது ஓர் தந்த கண்மம் 2 அணைந்தது தரும் சுகத்தொடு துக்கமும் சிந்தியா எழு ஜீவன் ஊற்று. நீ சொல்லுகின்றாய் நீரை போய் இதுக்கு உதாரணம் சொல்லுகின்றாய். நீரானது சந்தனத்தில் சம்பந்தப்படும் போது ஒரு மாதிரி ஒரு பொருளை இயல்பை விடுகிறது, நெருப்போடு சம்பந்தப்படும் போது ஒரு மாதிரியான தன்மையை பெறுகிறது. ஆனால் இங்கே நாங்கள் பேசுவது உடலை பற்றி கிடையாது. கண்மம் என்பது உடலோடு சம்பந்தப்பட்டது அல்ல, உயிரோடு சம்பந்தப்பட்டது. அதனால் இந்த உடம்பு நீ சடப்பொருளாக கருதி கொண்டிருக்கு, உடம்பு தான் உயிர்னு கருதி கொண்டிருக்கிறதுனால இந்த உதாரணத்தை நீ சொல்லுகின்றாய். ஆனால் 2 விதமான தன்மை இருக்கு, இன்ப துன்பங்கிற தன்மை இருக்குங்கிறத ஒத்துப்போம். ஆனால் அது என்னது கிடையாது, இது உடம்பு கிடையாது. யாருக்கு தான் அது? உயிருக்குத்தான். அதனால் சீவன் ஊற்றிடும் வேறு உடற்கு இலை தேரிட. நீ சொல்லக்கூடிய தண்ணீரும் ஒரு சடம் தான், உடம்பு ஒரு சடம் தான். அதனால் உடம்புக்கு இயல்பு கண்மம் என்பது கிடையாது. இங்கே கண்மம் என்பது உயிருக்கு தான், அது வேறு விஷயத்தினாலே கூட்டப்படுகிறது, அதை இங்கே சொல்லலை. ஆனால் கண்மம் எதற்கு? நீ சொன்ன ஓமை தப்புங்கிறார். முதல்ல நீரை காமிச்சு நீ சொன்ன இல்லையா, நீர் வந்து சந்தனத்தோட தப்பும்போது இன்பமாக இருக்குன்னா அதுக்கு இன்ப அனுபவம் உண்டா? நீருக்கு அனுபவம் உண்டா? ஆனால் அனுபவம் உயிருக்கு இருக்கே.
அப்போ அது எப்படி அதை பொருத்த முடியும்? அந்த ஓமை தப்பு. அப்படிங்கிறதுனால யாருக்குத்தான் அனுபவம் சொல்லுகிறார்? சீவன் ஊற்றிடும், உயிருக்குத்தான் அனுபவம், உடலுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்தது போகிறார். இன்பம் எய்தி இருந்து நீ வினையில்லை இங்கு இயல்பு என்றிடில் துன்பம் எய்திடுவான் என் மற்றிது சொல்லிடாய் சொலவல்லையேல் முன்பு செய்திடு கண்மம் என்று அறி கண்மமும் முதல்வன் அறிந்து அன்பினால் உருவிக்கும் அப்பயன் ஆங்கு அமைப்பொடு அனாதியே என்று சொல்கிறார். அதாவது இப்போ இயல்பு இயல்பு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய கண்மத்துக்கு நான் ஒரு காரணம் கேட்குறேன். நீ இன்பத்தை அனுபவித்து கொண்டு இருந்து கொண்டு, ஏன்னா இன்பமே தான் உன் வாழ்க்கை, உன் லைஃபே. உலகாயதனுக்கு என்ன தான் முக்கியம்? இன்பம் தான். இன்பத்தில் அறிவை இன்புறு முத்தின்னு கடைசியில் ஃபஸ்ட்டு என்னத்தை சொல்லுங்கன்றான்? பெண்களோடு சேர்ந்து அனுபவிக்கக்கூடிய இன்பம் தான் இன்பம்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது இன்பம் எய்தி இப்போ சொல்லிட்டாங்கிறதுனால உலகாயதன்னா முழுக்க ஆண்கள் தான் போல் இருக்கு, அதனால பெண்களோடு சேர்ந்தது மட்டும் தான் இன்பம்னு அவனுக்கு மட்டும் தான் அர்த்தம் இல்லை. உலகாயதனா பெண்களிலும் எடுத்துக்க வேண்டியது தான். அப்போ அவங்களுக்கு எது இன்பம்னு புரிஞ்சுக்க வேண்டியது தான். ஆக மொத்தம் சம்போகத்தை தான் முதல் இன்பம்னு சொல்கிறார்கள். ஆண் பெண்ணுமா சேர்ந்து அனுபவிக்கக்கூடிய அந்த இன்பத்தை அவர்கள் முக்தி என்று சொல்கிறார்கள். இதுதான் கொள்கை. நீ எப்பொழுதுமே இன்பமே அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். இன்பம் அனுபவிக்கிறது எதெல்லாம் செய்யலான்னு சொன்னா? நீ இன்பம் அனுபவிக்கிறது என்னெல்லாம் செய்யலான்னு சொல்லுகின்றான் உலகாயதன். எல்லாமே செய்யலான்னு சொன்னான். கொலை செய்யலாம், களவு செய்யலாம், ஊரடித்து உலையில போட்டு நீ கண்டிப்பா இன்பமா இருக்கணும், அவ்வளவுதான். அந்த நீ ஊரடித்து உலையில போட்டாலும் உனக்கு அதெல்லாம் என்ன கிடையாது, ஒன்று பாவம்லாம் உனக்கு வராது, அதனால நீ சந்தோஷமா இருக்கும், அதுதான் உனக்கு குறிக்கோள் அப்படிங்கிறது உலகாயதனோட கொள்கை இல்லை. அதனால அப்போ நீ இன்பமாக இருந்து கொண்டு அது இயல்பு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய். ஆக்சுவலா இவனோட முயற்சி இல்லாம இன்பமே வரப்போறது இல்லை இவனுக்கு. எப்போ அதை விட்டான். ஆனா இயல்பு இயல்புன்னு சொல்லி கொண்டிருக்க, இன்பம் என்பது இயல்புன்னா. இப்ப அடுத்த கேள்வி கேட்கிறார் சாமி. ஒருவேளை இன்கேஸ் நீ துன்பம் அடைந்தீன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறார். இன்பம் எய்தி இருந்து நீ வினை இல்லை இங்கு இயல்பு என்றிடில். பாட்டு எவ்வளவு தெளிவா வார்த்தை புரியாம மாதிரி போட்டுருக்காரு. துன்பம் எய்திடுவான் என் மற்றது சொல்லிடாய். ஏன் துன்பத்தை அடைகின்றாய்? காரணம் சொல்லு. சொலவல்ல ஏன்னா சொல்ல முடியாது. இப்போ இன்பம் இயல்பு துன்பம் இயல்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இன்பம் மட்டும்தான் வாழ்க்கை என்றவன் சொல்லிக் கொண்டிருக்கிறான். அப்போ முன்பு செய்திட கண்மம் என்று அறி, நீ முன்னாடி செய்து வைத்திருக்க கண்மம் தான் உனக்கு இன்பமும் துன்பமாக மாறி மாறி வருகிறது என்பதை புரிந்து கொள். அதுவும் கூட தானா வராது, நீ சொல்றது மாதிரி. முதல்வன் அறிந்து அன்பினால் உருவிக்கும். என்ன வார்த்தை போட்டார் பாருங்க, வார்த்தையை அன்பினால் உருவிக்கும் இல்லையா? சிவபெருமான் நமக்கு ஏன் சார் கண்மத்தை கூட்டுக்கிறார்? என்ன போட்டு இந்த பாடா படுத்துறிய சாமி அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டோம். அது நம்ம மீது அவர் கொண்ட கண்மம், சாரி கருணை என்று சொல்றோம். அதனால பார்க்கில் பரிவேயாகும்னு சுபக்கத்தில் வருகிறது. பார்க்க ஏசலையா இல்லையா? ஏசனார் முனிவு என்று பார்க்கில் பரிவே. அவர் கோவப்படுறது கூட என்னது, மரக்கருணை கூட நம்பாது என்னதான், கருணை தான். அப்பா அம்மா பிள்ளை அடிச்சாங்கன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா? என்ன இந்த பிள்ளை நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தானே குழந்தைய அடிக்கிறது. தந்தை தாய் தம் சொலாற்றின் வந்திராவடின் வளாரினால் முறுக்கி தீய பந்தமும் இடுவர் பார்க்கில் பரிவேயாகும் இந்த நீர் முறைமையன்றோ ஈசனார் முனிவும் அப்படின்னார். சிவருமானம் மீது கோவப்பட்டதும் கூட என்னதுதான், அம்மா அப்பா நாம் மீது கோவப்படுறது மாதிரி தான். அம்மா அப்பா நாம் அழிந்து போகணும்னா கோவப்படுவாங்க, நம்ம நல்லா இருக்கணும் என்பதற்காகத்தான் கோவப்படுவாங்க. அதுவரை சுவாமி நம்மளை அடித்து தீர்த்து அச்சம் பண்ணி எத்திரத்தாலும் இறைவன் செய்வது கருணை தான் என்பது சித்தியார் பாட்டு. அதனால அடித்து தீர்த்து அச்சம் பண்ணின்னு சொல்லுறார், அச்சப்படுத்துகிறார். சாமி மீது பயம் தேவையில்லை, பக்தி மட்டும் போதும் என்று சொல்கிறார்கள். ஆனால் சுவாமி மீது அச்சம் இருக்கணும் என்பது சித்தியார் காட்டுகிறார். அடித்து தீர்த்து அச்சம் பண்ணி என்று சித்தியார் பேசுது. அப்போ அச்சம் இருக்கணும், சாமி மீது பயம் இருக்கணும். நம்ம மீது நமக்கு தலைவன் இருக்கிறான், அந்த தலைவன் நம்ம எதை செஞ்சாலும் ஏற்றுக்கொள்வார் அப்படிங்கிற கொள்கை நம்மகிட்ட கிடையாது. நம்ம என்ன ஆட்டம் வேணாலும் ஆடலாங்கிறது கிடையாது. பிழையுலன ஒரு திருவேர் என்றடி என் பிழைத்தக்கால் பழி அதனை பாராமே படலம் வெண்கண் மறைப்பித்தீர் குழையுடைய வடிகாதா கோயில் உலாயோ என்ன குழையுடையான் உள்ளிருந்து உலகம் போகிறென்றானே என்பதாக செந்தரமுடிசாமியே பாடுறார். பிழையுடன கொடுத்திடுவீர்னு. நம்ம சாமி தானே இஷ்டத்துக்கு ஆட்டப்படக்கூடாது, என்னைக்கு அடி விழுன்னு தெரியாது நமக்கு. அதனால அடித்து தீர்த்து அச்சம் பண்ணி என்று பார்க்கிறோம். அதனால சிவபெருமான் நம்முடைய கண்மத்தை நமக்கு அறிந்து தான் கூட்டுகிறார். இன்றைக்கு நம்ம ஒரு துன்பத்தை அனுபவிச்சிட்டோம் அப்படின்னா அது நிச்சயமா சாமி நம்மளோட தொடர்பில் இருக்காருன்னு அர்த்தம். இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், நிச்சயமா அப்போ சாமி நமக்கு தொடர்பில் இருக்காருன்னு அர்த்தம்.
சாமி கூட்டத்தானே நமக்கு கிடைக்கும். இதுதான் சாக்கிய நாயனார் பௌத்தர். அடுத்து நம்ம பௌத்தரை பார்க்க போகிறோம். பௌத்தர் சமயத்தில் இருந்த சாக்கிய சமயத்தில் இருந்த நாயனார் அவர் எல்லா சமயங்களும் கற்றுக்கொள்கிறார். ஆனால் அவருக்கு ஒன்றும் திருப்தி ஏற்படலை. எதையுமே அவர் படித்தாலும் நிறைய படிக்கிற மெத்தது என்னமோ தப்பாக இருக்குது, எதுவும் புரிய மாட்டுது, இந்த உலக விஷயத்துக்கு சரியான காரணம் யாரும் சொல்ல மாட்டாங்க, எந்த சமயம் சொல்ல மாட்டுதுன்னு நிறைவாகத்தான் சைவ சமயத்தை படிக்கிறார். சைவ ஆகமங்களை படிக்கும்பொழுது அதில் வினை என்பது நாளோடு சம்பந்தப்பட்டது என்று சொல்கிறார். செய்வினையும் செய்வானும் அதன் பயனும் சேர்ப்பானும் உய்வகையால் விதித்த பொருள் 4 ஆகும் அப்படின்னு சைவ சமயம் தான் சொல்லுகிறது. செய்வினை நாம் செய்த காரியம், செய்வினையும் செய்வானும் அது செய்த ஒரு ஆள் அவன் 2வது பொருள், அதன் பயன் 3வது பொருள், பயனை கொண்டு வந்து சேர்க்கிறவன் அது 4வது பொருள், அது அறிவுடைய பொருள். கர்மத்திற்கு அறிவு இல்லை. நம்ம ஒரு காரியம் செஞ்சோம்னா அந்த காரியம் செய்த நேரத்தில் அழிந்து போய்விடும். அந்த கண்மத்தை இவன் இதை செய்திருக்கிறான்னு சுவாமி தான் கணக்கு வைத்துக் கொள்கிறார். எழுதும் கீழ்கணக்கு எண்ணம்பர் இசன் பட்டோலை தீட்டும் படி போற்று என்பதாக நமக்கு சாஸ்திரமும் தோத்திரமும் காண்பிக்கிறது. அதை பெருமான் கணக்கு வைத்துக்கொண்டு கணக்கு வச்சுக்கிறாருன்னா நோட்டில் எழுதி வச்சுக்கிறாருன்னு அர்த்தம் இல்லை. அவருக்கு நோட்லாம் தேவையில்லை, அவர் பேரறிவு இல்லையா, அவர் சங்கல்ப மாத்திரத்தில் எல்லாம் செய்வார். நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அதை எப்போ கூட்டணுங்கிறது அவர் தான் டிசைட் பண்ணுறார். அப்போது அந்த கண்மத்தை சுவாமி இந்த உயிர்க்கேற்ப அதை பக்குவப்படுத்துவதற்காக கூட்டுக்கிறார். அதுதான் சேர்ப்பானும்னார். இதைத்தான் சிலப்பதிகாரத்தில் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அப்படின்னு சொல்லும். ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும்னா தானாக வந்து நாம் செய்த கண்மம் நம்ம வந்து அடைய முடியாது. அப்போ ஒரு அறிவுடைய பொருள் தான் இந்த ஒரு விஷயம் நடந்து போச்சு, எல்லாருமே நல்ல நோக்கத்தில் செஞ்சுருக்கிறாங்க, ஆனால் தப்பாகி போச்சு, பாதிக்கப்பட்டாங்க ஒரு தரப்பு. ஆனால் யாராவது ஒருத்தன் தான் அந்த தப்பு நடந்து காரணமாக இருப்பான், அவனுக்கு அறியாமலே அபத்திபூர்வமாக புத்திபூர்வமாக தப்பு காரணமாக இருப்பான். அதனால் தப்பு செய்யாதவங்களுக்கு அதை கொண்டு சேர்க்கலாமா? சேர்க்கக்கூடாது. அந்த கண்மம் தானாக வந்து சேரலாமான்னு சேரக்கூடாது. ஒருத்தன் அபத்திபூர்வமாக செய்து விட்ட ஒரு விஷயம், அதனால் பெரிய பாதிப்பு ஏற்பட்டு போச்சு. ஆனால் அதுக்கு பாதிப்படைந்தான் வேற ஒருத்தன் வெளியில் இருக்கான், ஆனால் இவனுக்கு தான் என்ன செஞ்சோங்கிறதே தெரியல. இப்போ கண்மம் யாருக்குரியதாகும்? இதுக்கு யார் மூல காரணமாக அறிவோடு நிற்கிறானோ அவனுக்கு தான் அந்த கண்மம் இருக்கும்போது தவிர்த்து அபத்திபூர்வமாக செஞ்சவனுக்கு வந்தால் அது குற்றம். அது அப்போது அந்த உண்மையான கண்மத்துக்கு காரணம் யார் என்பதை அறிந்து சேர்க்கக்கூடிய அறிவுடைய பொருள் சிவபெருமான். விளக்கம் புரியுதுங்களா? இப்போது எப்போதும் நம்ம வகுப்பில் சொல்கிறது தான், ஒரு நாய் மீது டீ கடைக்கார தண்ணியை ஊற்றினார்னா, வெந்நீரை மட்டும் ஊற்றினார்னா அது ரோட்டுக்கு ஓடும். ஒருத்தன் வண்டியில் வருவான், நாயை அடிச்சுட்டான், நான் வண்டியில் அடிபட்டு போச்சுன்னா இப்போ இந்த கண்மம் யாருக்கு வரும்? வண்டிக்காரன் வேகமாக போகணுன்னு போகிறான், வேலைக்கு போகணும். டீ கடைக்காரன் டீ கடையில் நாய் நின்னா டீ கடைக்கு யாரும் வரமாட்டான், என்ன இப்படி அசுத்தமாக இருக்குன்னு சொல்லி. அதனால் நாயை விரட்டுறான். அவன் நாய் போய் தான் ஆகணும், நாயை அடித்து விரட்டி தான் ஆகணும். இவனுக்கு இதை பொறுத்தளவுக்கு நல்லது, அவனுக்கு அதை பொறுத்து நல்லது இல்லையா? இப்போ இந்த பேரில் யாருக்கு தான் அந்த கண்மம் போய் சேரும் அப்படிங்கிறது நமக்கே தெரியல பாருங்க. யாருக்கு தெரியும்? சுவாமிக்கு தான் தெரியும். அப்போ 2 பேரில் யார் தவறு செஞ்சாங்க, யாருக்கு அந்த கண்மம் உரியதுங்கிறது சுவாமி தான் தெரியும். அப்போ அறிவுடைய பொருள் ஒன்று வேணும். சமணர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவரவருடைய கண்மம் அவரவரே சென்று சேரும். எப்படி சார் சேரும்னா, பல்வேறு கூட்டத்தில் இருக்கக்கூடிய பசுவை தேடி தன்னுடைய கன்று சென்று சேருவது போல அந்த கண்மம் அந்த உயிரை சென்று சேரும்னா, பசுவும் அறிவுடைய பொருள், கன்றும் அறிவுடைய பொருள். ஆனால் கண்மம் அறிவற்றது. அது போய் எப்படி அறிவுடைய பொருளை தேடி சேர முடியும்? சேராது. அதனால் சேர்ப்பதற்கு ஒரு அறிவுடைய பொருள் வேணும். அவன் தான் கடவுள். உய்வகையால் விதித்த பொருள் 4 ஆகும். இந்நெறி சைவ நெறி அன்றி வேறு எதுக்குமே இல்லை என்று பெரிய புராணம் காட்டுகிறது. அதை பார்த்து தான் சாக்கியனார் சமயத்துக்கு வருகிறார், சைவ சமயத்துக்கு வருகிறார். அப்புறம் கல்லால சுவாமி பூ கொடுக்குறார். நமக்கு நேராக இருக்கார் இங்கே. அதனால் கல்லை இருந்து சாமியை பூஜை பண்ணுகிறார் என்று பார்க்கிறோம். அதனால் எண்ணெறிகள் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மண்ணியசின் சங்கரந்தால் மறவாமை பொருள் என்பது அவருடைய புராணத்தில் முக்கியமான விஷயம். அப்படி கண்மம் என்பதை சேர்ப்பதற்கு அறிவுடைய பொருளாகிய சிவபெருமான் வேணும். அதான் சொல்லுகிறார், முன்பு செய்திரு கண்மம் என்று அறி கண்மமும் முதல்வன் அறிந்து அன்பினால் உருவிக்கும் அன்பினால் அறிவிக்கும். அன்புங்கிறது நம்ம மீது சுவாமி வைத்திருக்கக்கூடிய அன்பு, நேசம் இல்லையா? அப்போ நேயம்னாலே சாமி தானே. ஞான ஞேய ஞாதிருங்கிறோம். ஞானம்னா திருவருள், ஞாதிருனா உயிர், ஞேயம்னா சிவபெருமான். நேயம் இஸ் நத்திங் பட் நேசம். நேசம்னா அன்பு. அன்பே சிவம், அன்பும் சிவமும் 2 என்பார் அறிவியலார் எல்லாம் பாடார். அப்போ அன்பு தான் நம்ம மீது உயிர்கள் நாம் வைத்திருக்க சாமி வைத்திருக்க அன்பு, அதுதான் அவருடைய வடிவம். அன்பினால் உருவிக்கும் அப்பையன் ஆங்கு அமைப்போடு அனாதியே என்று பெருமான் கூட்டினாலும் அடுத்து என்ன சொல்லுகிறார்? கண்மமானது அனாதி என்று சொல்லுகிறார். ஆமாம் தானே? கண்மம் அனாதியே இல்லையா? எந்த கண்மம் அனாதி? இதில் நல்வினை தீவினையா? எல்லாமே அனாதியா? மூலக்கண்மம் அனாதி. மூலக்கண்மம் தான் அனாதி. மூலக்கண்மம் அதோடு உயிர் சம்பந்தப்படும் போது செய்து கொள்ளுகிறதே
நல்வினையும் தீவினையும் அது உயிருடைய செய்கையிலிருந்து உண்டாகிறது. ஆனால் கண்மம்ங்கிறது அனாதிங்கிறது என்னது? கண்மம்ங்கிற ஒரு பொருளை சாமி உண்டு பண்ணவில்லை, அது ஆல்ரெடி உயிரோடு சம்மந்தப்பட்டு தான் இருக்குது. அதுதான் இங்கே சொல்ல வரா. இங்கே சொல்வது நம்ம கொள்கை, அவன்கிட்ட சொல்லணும் இல்லையா? கண்மம் என்னது? அனாதி. இப்போ சாமி உயிர்களுக்கு கூட்டுக்கிறாருன்னா அவரும் சம்மந்தம் இல்லாத ஒரு பொருளை உயிரோடு சேர்க்க முடியாது. ஏன்னா இல்லது தோன்றாது, உள்ளது அழியாது. இப்போ உயிருக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு கண்மத்தை கொண்டு சாமி சேர்க்க முடியுமானா சேர்க்க முடியாது. சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இல்லாத ஒரு பொருளை புதுசாக உண்டு பண்ண முடியாது, ஈவன் சாமியாகவே இருந்தாலும். விளக்கம் புரியுதுங்களா? விச்சதன்றி விளைவு செய்குவான்ங்கிறது எல்லாமே மாயையிலேருந்து தான் தயார் பண்ணி காட்டலாம். அவர் திருவருளை காமிக்கலாம். அதான் அதனால் உயிருக்கு கண்மத்தை சேர்க்குறோன்னா அனாதியிலேருந்தே உயிரோட அந்த கண்மம் சம்மந்தப்பட்டு இருந்தால் தான் அதை சேர்க்க முடியும். அவர் உயிருக்கும் கண்மம் சம்மந்தம் இல்லைன்னா அது என்ன ஆகாது? சேராது. அதனால தான் நம்ம என்ன சொல்லுகின்றோம், அனாதி முப்பொருளாகிய பாசங்களில் ஆணவம் கண்மம் மாயை மூணுமே உயிரோடு சம்மந்தப்பட்டு தான் இருக்குது டிஃபால்ட்டாகவே. இதை நம்மளுடைய வகுப்பில் பரவாயில்ல சொல்லியிருக்கோம். ஒரு நெல்லுக்கு உமி, தவிடு, முளை மூணுமே இருப்பது போல் உயிருக்கும் என்ன இருக்குது? கண்மமும் இருக்குது, மாயையும் இருக்குது, ஆணவமும் இருக்குது. இது மூணுத்தில் ஆணவ மலம் மட்டும் உயிருக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு, அறியாமையை ஏற்படுத்தியிருக்கு. அதனால் அறியாமை ஏற்படுத்திருக்கக்கூடிய ஆணவ மலத்தை நீக்குவதற்காக உயிர் கூடவே இருக்கக்கூடிய ரெண்டு பொருள் கண்மமும் மாயையும் அது சேர்க்கிறார் சாமி. அதனால் கண்மத்தையும் மாயையும் வெளிலேருந்து எங்கேயோ சாமி சேர்த்துருக்காருன்னு அர்த்தம் கிடையாது. ரெண்டுமே எங்கே இருக்குது? வெரி குட். உயிர் கூடவே தான் இருக்குது. ஆனால் அது என்ன இல்லை? ஆக்டிவேஷனாக இல்லை. அதை ஆக்டிவேட் பண்ணுறது தான் சாமி சேர்க்கிறார் நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம். மலத்தை கொடுத்து மலத்தால் நீக்குறது, முல்லை முள்ளால் எடுப்பது, கரையை கரையால் எடுக்குதுன்னு சொல்கிறதெல்லாம் என்னது? இப்போ டெட்டர்ஜென்ட்டுங்கிறது உயிர் துணியோட சம்மந்தப்படாத பொருள். உதாரணம் கூட பாருங்கள், டிடர்ஜென்ட்னு போடுறோம், ஓர்மண்ணை போட்டு வண்ணாரு துணியை தேய்க்கிறாருன்னு உதாரணம் சொல்கிறாங்க. அந்த ஓர்மண்ணு துணியோட சம்மந்தப்படாத ஒரு பொருள், அதை போட்டு நீக்குது. ஆனால் கண்மமும் ஆகி எதோடு சம்மந்தப்பட்டது? இயல்பாகவே உயிரோடு சம்மந்தப்பட்டது. சம்பந்தமாக இருக்கிற ஒரு ஆள் ஆனால் என்னவா இருக்கார்? அவர் செயல்படாமல் இருக்கார். இது செயல்படுத்துறது சாமியோட வேலை, கண்மத்தையும் மாயையும். ஆனால் உயிர் அனாதியாக இருக்கும் பொழுது ஆணவமும் அனாதியாக இருக்குது, மாயையும் அனாதியாக இருக்குது, கண்மமும் அனாதியாக இருக்குது. இதுதான் முக்கியமான விஷயம், இதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் கண்மம் அனாதி என்று இதில் எடுத்து காட்டுகிறார் அவனோட அருந்தி பெருமானார். அமைப்பினோடும் அனாதியே என்று சொல்கிறார். காணோனா காரணங்களுக்கு உயிர் நான் தொடர்ச்சி இல்லைன்னு பார்க்குறேன். அனாதியேல் அமைவு இன்று எனின் மலம் மாயை கண்மம் அணு. இப்போ நம்ம சொன்ன கருத்து வந்துட்டு பாருங்க பாட்டில். அனாதி பொருள் அணைவு இல்லை, அது சேராதுன்னு சொன்னீங்கன்னா இப்போ சொன்னேன். ஏன்னா அனாதி ஒரு பொருள், தனிப்பட்ட பொருள் உயிரோடு எப்படி சேர முடியும்? கேள்வி கேட்குறான் அவன். அதுக்கு நம்ம என்ன சொல்லணும்? அது தனிப்பொருள் இல்லைப்பா, அது உயிரோட சம்மந்தப்பட்ட பொருள் தான். ஆனால் என்னவா இல்லை? அவர் செயல்படாமல் இருக்காரு. யார் மட்டும் தான் செயல்படுறாங்க? யார் மட்டும் தான் முதல்ல செயல்பட்டு இருப்பாங்க? ஆணவமலம் மட்டும் செயல்பட்டு இருக்கும், கண்மம் ஆகி செயல் இல்லாமல் இருக்கு. செயல்படுத்துறது சாமியுடைய வேலை. அப்போ அனாதியேல் அமைவு இன்று எனின் மலம் மாயை கண்மம் அணு சிவன் அனாதி. எல்லாமே எதனா அனாதி எங்கே சொல்கிறார் பாருங்க. நம்முடைய பதிப்பு சுபாசம் அனாதிங்கிற கொள்கை கருணையோடு ஒரு நாத்திகனுக்கு சுவாமி சொல்லிக் கொடுக்குறார் நம்முடைய அருணந்தி பெருமானார் இல்லையா? 5 பொருட்கள் நம்மகிட்டே போல தெளிவாக வரல பாருங்க. நமக்கே பதிப்பு சுபாசம் அனாதி தான் சொல்லுவாங்க எங்கேயுமே. ஆனால் அவர் நாத்திகனிடத்தை சென்று நம்முடைய அருணந்தி பெருமானார் 5 விஷயங்கள் அனாதி பொருள் என்று காட்டுகிறார். மலம் மாயை கண்மம் அணு சிவன், அனாதி நித்திய பொருட்கள் 5ன்னு காட்டுகிறார். எவ்வளோ தெளிவான பாட்டு. ஒரு ஏதோ பரபக்கம் பாடி கொடுத்தோம் அப்படின்னுலாம் இல்லாமல் எவ்வளோ தெளிவாக அவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஒரு உலகாயுதன் இதை படித்தான்னா அவனுக்கு அது புரியணும் என்கின்ற கருணை அந்த பெருமகனாருக்கு ஏற்பட்டிருக்கிறது நம்முடைய அருணந்தி பகவானுக்கு. அதனால் மலம் மாயை, மலம்ங்கிறது ஆணவமலம், மாயை அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச உலகத்திற்கு முதற் காரணம். கண்மம்ங்கிறது இப்போ நம்ம பேசிக்கொண்டிருப்பது. அணுனா உயிர், சிவன் அப்படிங்கிறது சுவாமி. 5 பொருள் என்னது? அனாதி பொருள். நாங்கள் எல்லாமே அனாதி தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். கண்மம் அணுக்கள் செய்ய அறிந்து கண்மம் உடல் செய்யார். இந்த கண்மம் என்பது அணுக்கள் செய்யக்கூடியது. அதாவது மூல கண்மத்தோடு உயிர் சம்மந்தப்படும் போது என்ன ஆகும்? அது நல்வனையாகவும் தீவனையாகவும் ஆகும். ஆனால் அந்த கண்மம் என்ன ஆகாது? உடலை சென்று தானாக சேராது. ஏன்னா உடலும் சடம் கண்மமும் சடம். அப்போது அனாதி காரியமாம் உடல்கள், அனாதி பொருள், அனாதின்னு இந்த இடத்துல சொல்லப்படுவது மாயை. 3ஆவதாக வருது பாருங்க அனாதி, அது மாயை. அதனுடைய காரியமாகிய உடல்னா அது மாயேயம் இல்லையா?
அனாதிங்கிறது மாயை குறிக்குது, காரியம்ங்கிறது உடம்பை குறிக்குது. காரியமாம் உடல்கள், அப்போது அசேதனம், அப்போது அணையா, அதுக்கு அறிவு இல்லை. அதுவும் என்னாகாது, தானே சென்று கண்மத்தை அடையாது. கண்மமும் உடம்பை தானாக வந்து அடையாது, ஏன்னா அதுக்கு சடம் இல்லை, அறிவு இல்லை. உடம்பு என்னாகாது, இது சென்று அந்த கண்மத்தை சென்று பொருந்தி கொள்ளாது, அதுன்னு சொல்லுகிறார். இதெல்லாம் நமக்கு ஏற்கனவே ஆல்ரெடி பல தடவை நம்ம பேசினது தான் இது எல்லாமே. அனாதி காரியம் உடல்கள் அசேதனம் அணையா அறிந்து, அனாதி ஆதி அமைக்க வேண்டும். அதனால அனாதி இந்த இடத்துல 3வது 4வது அவர் அனாதி சுவாமியை முடிக்குது. அவர் ஆதிங்கிற பேர்லேயே அறியப்படுகிறார் சிவபெருமான். ஆதியும் அந்தமும் இல்லாதவன் சொன்னாலும் எல்லாவற்றுக்கும் தொடக்கமாக அவன் இருக்கிறதுனால அவனுக்கு ஆதின்னு ஒரு பேர் இருக்கு. அனாதியாதி அமைக்க வேண்டும், அமைப்பினோடும் அனாதிய என்று சிவபெருமான் அமைத்தால்தான் கண்மம் என்ன பண்ணும், இந்த உயிரோடு வந்து சேரும் என்று அவனுக்கு எடுத்து காட்டுகிறார். விளங்குதுங்களா, புரியுதா? இப்போ உயிரை பார்க்க முடியல அப்படின்னு அவன் கேள்வி கேட்டான். 22வது பாட்டு அவனுடைய கொள்கையில் பாருங்க, உயிரானது உள்ளவே இல்லை அப்படின்னா, காயத்தின் குணமது அன்றி கண்டது ஆன்மா உண்டாயின். உடம்புக்குள்ள உணர்வு என்பது உண்டாவதற்கு அதோட இயல்பு தான், குணம்தான் சொல்லிவிட்டு ஆன்மானு ஒன்று இருக்குன்னா, மாயத்தில் சொல்லிடாதே மன முதல் ஆறினுக்கும் நேயத்தது ஆக வேண்டும். மாயமாக சொல்லாத, மனம் முதலான 6 வகை காட்சிகளுக்கும் என்ன ஆகணும், இந்த உயிர் இருப்பது தெரியப்படணும். தெரியுதா? தெரியல. இப்போ பிரத்யக்ஷ பிரமாணத்தை மட்டும் ஒத்துக்கொண்டவன் என்பதனால உயிர் என்னன்னா இல்லைன்னு சொல்லிட்டான். அப்போ உண்மை தையத்தின் முயற்கொம்பு எல்லை செப்புவோர் செய்தியாமே என்று சொல்கிறார். முயற்கொம்பு போல உயிர் இல்லாத ஒரு பொருள், ஆனால் இருக்கு இருக்கு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய் என்று சொல்லுகிறார். அதற்கான விளக்கத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். உடம்பு கண்ணுக்கு தெரியாத பொருள் எல்லாம் இல்லையா என்ற கேள்வியை சொல்லுகிறார். காணோனா கரணங்களுக்கு உயர் கண்டிடாமையின் இன்றனில் காணுமோ கடம் கண்ட கண்ணினை கண்டு நிற்பது கண்ணதே. காணோனாது உயிர் தானும் இப்படி கண்டிடும் கரணங்களை, காணோனா கரணங்களுக்கு உயிர் உண்மையாவதும் கண்டிடே என்று சொல்கிறார். இப்போ காணோனானா பார்க்க முடியாதன்னு அர்த்தம். கரணங்களுக்கு உயிர் கண்டிடாமை, நீ முதல்ல பொறிபுலன்களுக்கு உட்படக்கூடிய ஒரு பொருள் தான் இருக்குன்னு நம்புகின்றாய். ஆனால் அந்த பொறிபுலன்களே முதல்ல கண்ணுக்கு தெரியுமான்னா கை கால்கள் தெரிகிறது. ஆனால் புலன் நம்ம சொல்லுகின்றோமே, பார்வை என்று ஒரு புலன் இருக்கு, அதை நம்ம பார்க்குறோமா? பார்க்க முடியாது. பார்வைங்கிறது ஒரு உணர்வு தான், அதை பார்க்க முடியாது. அடுத்து அந்த கரணங்கள் வேலை செய்யணும். அதில் மனம் புத்தி சித்தம் ஆங்காரம், அந்த கரணங்களை நம்ம பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அது உருவம் இல்லாத ஒரு பொருள். அது இப்படி காணோனா கரணங்களுக்கு உயிர் கண்டிடாமையின் இன்றனில், பார்க்க முடியாத ஒரு பொருளுக்கு பார்க்க முடியவில்லை இந்த உயிர் என்பதனால இல்லாத பொருள் என்று நீ சொன்னீன்னாக்க, அது கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா இருக்காது, கண்ணுக்கு தெரியலங்கிறதுனால. உயிரை உடம்ப கீறி பார்த்தா தெரியுதா? உடம்பு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்க்குறாங்க, அப்போ அட்டாப்சி பண்ணுறாங்க. அப்போ உடம்புல உயிர் இருந்ததுக்கான அடையாளமோ, இல்லை உயிர் இந்த இடத்துல தான் இருந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளமோ ஒன்றுமே இல்லையே. காலையில் போட்ட சாப்பாட்டோட ஒருத்தர் போயிட்டா கூட கிழிச்சு பார்த்தா சாப்பாடு கூட உள்ளே இருக்குது, ஆனால் உயிர் உள்ளே பார்க்க முடியல. உயிர் போனால் கூட இந்த உடம்புலேருந்து உயிர் வெளியேறுவதே யாரு கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்போ உயிர் என்பது என்றைக்குமே என்ன கிடையாது, கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருள் தான். அதுக்கு உடம்பே கிடையாது, உருவங்கிறது கிடையாது உயிருக்கு. அப்போ கண்டிடாத ஒரு பொருளை இல்லைன்னு சொன்னீங்கன்னா, இது நான் அனுமானத்திலே நம்ம முதல்ல சொல்லுவோம். இப்போ இந்த ரூம்லேயே செல்ஃபோன் டவர் சிக்னல்ஸ் இருக்குது, கண்ணுக்கு தெரியல, பார்க்க முடியுமா? ஃபீல் பண்ண முடியுதா? ஆனால் இருக்கிறதுனால தானே மொபைலில் சார்ஜ் நமக்கு சிக்னல் இருக்குது, பேசுகின்றோம். அப்போது கண்ணுக்கு தெரியாத பொருளும் உலகத்தில் உண்டு. அதை அவன் ஒத்துக்கவான் என்ன பண்ணுறான், அவன் காட்சிக்கு இருந்தால் தான் ஒத்துக்க முடியும். அப்படி உயிரை கண்ணால் பார்க்க முடியாததுனால அது இல்லை அப்படின்னு நீ ஒத்துக்கொண்டு நம்மளை பற்றி சொன்னான். சாமி கேள்வி கேட்குறார், சரிப்பா உன் கண்ணை நீ பார்த்துருக்கியா அப்படிங்கிறார். நம்ம கண்ணை நம்ம பார்த்துருக்கோமா? என்னைக்காவது பார்க்க முடியுமா? அதை கூட ஒரு புலவர் எழுதார், கண் கொண்டு தன் கண்ணை கண்டவர்கள் கிடையாது. ஒரு பாட்டில் வருதா இல்லையா? அது கண் கொண்டு தன் கண்ணை கண்டவர்கள் கிடையாது ஒரு பாட்டு. நம்ம கண்ணை எதில் தான் பார்க்கணும்? பார்த்தோம்னா ஒன்று கண்ணாடியில் பார்க்கணும் இல்லையா? அது ஒரு காட்சி தான். ஆனால் உள்ளபடியே கண்ணுக்கு உட்படாத ஒரு பொருள் கண்ணு தான். நம்ம கண்ணால் முதல்ல பார்க்க முடியாது. அப்போ கண்ணுக்கு உட்படாத ஒரு பொருள் இல்லைன்னா ஒரு கண்ணு இல்லைன்னு சொல்லி ஆடு கேட்குறாரு அவ்வளோ பார்த்து இல்லையா? புரியுதா? அப்போ கண்ணாடியில் தெரிஞ்சால் கூட அது தெரியுதே சார்னா அது ஒரு வகை அனுமான காட்சி தானே. இது தெரியறது நான் தான் அப்படிங்க தெரிந்து கொண்டு நாம் அனுமானித்து தான் இது நம்ம கண்ணுன்னு புரிந்து கொள்கிறோம் இல்லையா? அப்படி
காணுமோ கடம் கண்ட கண்ணினை கண்டு நிற்பதும் கண்ணதே. கடம்ங்கிறது இந்த இடத்துல குடத்தை குறிக்குது. எந்த பொருளை வேணாலும் வச்சுங்க, இந்த இடத்துல கடம்னு சொல்றாரு. இப்படி இந்த பாட்டில் பார்த்த என் கண்ணு பார்க்குமா? பார்க்க முடியாது. வாய்ப்பை வைக்கல சார். நம்ம உடம்புல நம்ம பார்க்க முடியாத உறுப்புகள் 2 பொருள். ஒன்று நம்ம கண்ணு, இன்னொன்று முதுகு. நம்ம முதுவை நம்ம பார்க்க முடியாது திருப்பி, இல்லையா? இதெல்லாம் சாமி வச்சிருக்க அதிசயம் நமக்கு. அதனால அடே காணுமோ கடம் கண்ட கண்ணினை கண்டு நிற்பதும் கண்ணதே, காணோனாது உயிர் தானும். அப்படித்தாண்டா உயிரையும் பார்க்க முடியாது. கண்ணை பார்க்க முடியலங்கிறதுக்காக கண்ணு இல்லைன்பியா, அதே மாதிரி உயிரை பார்க்க முடியாதுங்கிறதுக்காக என்ன கிடையாது, உயிர் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால இப்படி இப்படியாக கண்டிடும் கரணங்களை காணோனா கரணங்களுக்கு உயிர் உண்மையாவதும் கண்டிடே. அப்படி கரணங்கள் வழியாக பார்வையை பார்ப்பது உயிர் என்பதை புரிந்து கொள் என்று உயிர் இருப்பதற்கு அவர் காட்டுகிறார். அதனால உயிர் இருப்பதற்கு இன்னும் நிறைய ஆதாரம் காட்டலாம். ஆனா இவன் கேட்டது என்னதுதான், பார்க்க முடியல அதனால இல்லைன்னு சொல்லுனார். அதனால பார்க்க முடியாததெல்லாம் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. பார்க்க முடியாது உங்ககிட்டே இருக்கு, உன் கண்ணையே நீ வரைக்கும் பார்த்தது இல்லையே. அப்போ உயிர்னு ஒன்று இருக்கிற ஒரு பொருள், கண்ணுக்கு நேராக புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை தொட்டு பார்த்தா தெரியக்கூடிய ஒரு பொருளை நீ கண்ணால் பார்க்க முடியல. அப்போது உயிரை கண்ணால் பார்க்க முடியுங்கிறது எப்படி எதிர்பார்க்க முடியும் இல்லையா? அதற்கு இயல்பே என்னவா இருக்கு, கண்ணுக்கு தெரியாததாக தான் இருக்குது. அதனால் அது இருக்குங்கிறதை ஒத்துக்கோ. அதனால் கண்ணுக்கு தெரியாத ஒரு உயிராக இருந்தாலும் அது என்ன ஆகுது, இந்த பொறிப்புலன்களை ஆட்சி செய்து கொண்டு அறிவை பெறக்கூடியதாக இருக்கிறதுன்னு அந்த பாடலுடைய கருத்து. அதனால் அப்போது அங்கியானது தானும் ஒன்றை அணைந்து நின்று நிகழ்ந்திடும் பங்கியாது உயிர்தானும் இப்படி பற்றியல்லது நின்றிடாது எங்குமார் தைலத்தை உண்டு எழு தீபமானது எரிந்திடும் அங்கது ஆம் உடல் நின்று கண்மம் அருந்தி உயிர் ஆவதே. ஏன் உயிரை பார்க்க முடியல, கண்ணால பார்க்க முடியவில்லை, ஏன் தனித்து தோன்ற மாட்டுகிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்லுகிறார். உயிரோட இயல்பு என்னன்னா, உயிரோட இயல்பு என்ன நம்ம படிச்சிருக்கோம், வேற என்ன இயல்பு இருக்கு? உயிருக்குடைய இயல்புகள் என்னென்ன? பற்றி எரியும். வேற அப்புறம் முக்கியமான விட்டுவிட்டீங்களே, குறையறிவு. அது எப்படி சொல்லலாம், அறிவித்தால் அறியும். அது சொல்லணும், அதுதான் முக்கியமாக உயிரோட இயல்புன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் சொல்ல வேண்டியது அறிவித்தால் அறியும். அடுத்தது பற்றி எரியும். அப்போ உயிரானது எப்பொழுதுமே சிவஞான போதத்தில் இருதிரப்பட்டது ஆன்மான்னு படிச்சிருக்கோம். இது எப்பொழுதுமே சார்ந்து தான் நிற்கும், எதையாவது ஒன்றை சார்ந்து தான் நிற்கும். ஒன்று மலத்தை சார்ந்து இருக்கும், டீ வந்துருச்சா, மலத்தை சார்ந்து நிற்கும். அப்படி இல்லைன்னா சாமியை சார்ந்து நிற்கணும். தனித்து உயிரால் நிற்க முடியாது இல்லையா? இப்போ மலத்தை சார்ந்து நிற்குது இல்லையா? அதனால முதல்ல உயிரை தனித்து நீ பார்க்கவே முடியாது. நீ பார்க்கணும்னா எதை தான் பார்க்கலாம், ஒன்று மலத்தை பார்த்தீங்கன்னா உயிர் இருக்குன்னு தெரிந்து கொள்ளலாம், அப்படின்னா சாமி பார்த்தீங்கன்னா அங்கே உயிர் இருக்குன்னு புரிந்து கொள்ளலாம். இதுதான் அதோடைய கருத்து. தனிப்பட்ட முறையில் உயிர் என்ன ஆகாது, பிரத்யக்ஷம் ஆகாது. அதனால் இது காரணம் என்ன, உயிர் எப்பொழுது என்ன பண்ணும், பற்றி நின்று தான் அறியும் என்பது உதாரணம். அது சொல்லுகிறார். அங்கியானது தானும் ஒன்றை அணைந்து நின்று நிகழ்ந்திடும்னார். அங்கினா நெருப்பு, நெருப்பாங்கிறது தனி பூதம் தான். ஆனால் நெருப்பு இருக்கணும்னா அதுக்கு ஒரு பற்றுக்கோள் இருக்கணுமா? நாம ஒரு விரவு கட்டையோ ஒரு கற்பூரமோ ஒரு திரியோ ஒரு எரியக்கூடிய ஒரு பொருளோ இருந்தால் தான் என்ன ஆகும், நெருப்பு அங்கே தங்கி நின்று எரியும். அந்த இடத்துல நெருப்பு நிற்குமா? நிற்காது. அப்போ நெருப்பு என்பது இருக்கணும்னாக்க அங்கே என்ன இருக்கணும், அவர் பற்றுக்கோடு இருந்து அது எரிஞ்சாதான் நெருப்பு தோன்றும். அதுபோல அங்கியானது தானும் ஒன்றை அணைந்து நின்று நிகழ்ந்திடும். அது ஒன்றை பற்றிக்கொண்டு தான் நெருப்பு கூட நிற்குது. அதுபோல பங்கியாது உயிர் தானும் இப்படி. அதுபோல உயிர் என்ன பண்ணாத, வேறொரு பொருளை பற்றாமல் அதால் நிற்க முடியாது. பற்றி அல்லது நின்றிடாது, இதுதான் கருத்து இல்லையா? எங்குமார் தைலத்தை உண்டு எழு தீபமானது எரிந்திடும். எங்குமாங்கிறனா அகல் முழுக்க இருக்கும். அகல்ங்கிறது அந்த தகலின்னு பேர். தீபம் ஏற்றி வைக்கிறோம், அந்த எண்ணெய் விட்டு வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் இருக்குது, அதில் திரிய போட்டு நெருப்பு ஏற்றி வச்சோன்னா தீபம் எரிந்து கொண்டு இருக்கிறது. அந்த சட்டி பூரா இருக்கக்கூடிய எண்ணெயை எங்கே தெரிகிறது, பயன் திரிநூலில் தெரிகிறது இல்லையா? அதான் எங்குமார் தைலத்தை, தைலம்னா எண்ணெய், எங்குமார் தைலத்தை உண்டு எழு தீபமானது எரிந்திடும் அங்குதான் உடல் நின்று கண்மம் அருந்தி ஆறுயிர் ஆவதே. அதுபோல எங்கும் இருக்கக்கூடிய உயிரானது இந்த உடல் அளவில் நின்று கொண்டு என்ன பண்ணும், கண்மத்தை அறிந்து கொள்ளும். இதுதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயம். உயிருக்கு நாம் என்ன சொல்லுவோம், உயிரோட அளவு என்ன சொல்லுவோம், இப்போ உடல் அளவுக்கு இருக்கு, அறியும். உள்ளபடியே உயிரோட தன்மை என்ன, வியாபகம். சாமிக்கு அடங்கிய வியாபகம் இல்லையா? அதை மகத்து பரிணாமம்னு சொல்லுவோம், அடங்கிய வியாபகம். அப்படி இருக்கக்கூடிய உயிரானது இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கு, உடம்பு அளவில் மட்டும்
அறிவு நிகழ்த்தி கொண்டு இருக்கு. விளக்கம் போடுறீங்களா? எங்குமார் தைலம் தீபத்தளவில் தெரிவது போல, தீபத்தில் அதை பயன் தெரிவது போல. எங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் இல்லைன்னா தீபம் எரியுமா? தெரியாது. ஆனால் எங்கே இருக்கக்கூடிய எண்ணெயை எங்கே தான் நம்ம அதோடைய பயனை நுகரணும்? திரியினுடைய நுனியில். அது போல் எங்கேயும் இருக்கக்கூடிய உயிர் இந்த உடம்பு அளவில் மட்டும் என்ன பண்ணுது? கண்மத்தை அனுபவிக்கிறது என்பது இந்த பாடலுடைய கருத்து இல்லையா? அதனால் 1 மணி நேரம் ஆகிட்டா? சரி, நம்ம ஒரு தேனிடலுக்கு பிறகு தொடங்குவோம். ஆமாம்.